டேய், குரு 2 பேரைத்தானே அனுப்புறதா சொன்னாரு. இப்ப என்ன ஒரு பட்டாளமே வருது? எக்ஸ்ட்ரா லக்கேஜ் மாதிரி. மாயன் தலைமையிலான சீனியர் குழுவினர் தங்களை நோக்கி 5 பேர் வருவதை பார்த்து தங்களுக்குள் கிசுகிசுத்துக் கொண்டனர். ஆச்சாரியர் வசிஷ்டரை பார்த்ததும் மாயன், ஜீவிகா, ராசப்பன், பூபதி ஆகிய 4 வணக்கம் குரு என்றனர். அவர் அவர்களை பார்த்து சிரிக்க ஜீவிகாவுக்கு பொறுக்கவில்லை. அவள் சற்றே கோபத்துடன், குரு, நீங்க 2 பேரை தானே அனுப்புறதா சொன்னீங்க. இப்ப என்ன ஒரு கூட்டமே வருது? இது வேட்டைக்களம் குருவே, சுற்றுலா தளம் இல்ல. இவங்களை மேய்க்கிறதுக்கா நாங்க போறோம். மாயனுக்கு அவள் கேட்ட விதம் பிடிக்கவில்லை. அவன் ஜீவிகாவிடம் திரும்பி, ஜீவிகா, கொஞ்சம் சும்மா இரு. குரு முன்னாடி இப்படியா பேசுவ என்பது போல கோபமாக முறைத்தான். மாயன் கோபப்பட்டு ஜீவிகா பார்த்ததே இல்லை என்பதால் அவள் பயந்து போய் வாயை மூடிக்கொண்டாள். வசிஷ்டர் சிரிப்புடன், ஆமா மாயன், நான் 2 பேரைத்தான் அனுப்பலாம்னு இருந்தேன். ஆனா அவங்கதான் எங்க குழுவுல மொத்தம் 5 பேர் இருக்கோம். நாங்க எப்பவுமே ஒன்னாதான் போவோம், தனியா வரமாட்டோம்னு ஒரே அடம். அதான் வேற வழி இல்லாம ஒத்துக்கிட்டேன். இவங்க 5 பேரும் பஞ்சபாண்டவங்க மாதிரி, பிரிக்க முடியாது போல என்று சிரித்தார். பரவாயில்ல குருவே, அவங்க 5 பேர் இல்ல 50 பேர் வந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க ஏன் வருத்தப்படுறீங்க? நீங்க சொன்னா நாங்க மறுக்கவா போறோம்? போன வருஷம் எங்களுக்கும் சீனியர்ஸ் வேணும்னு நீங்க தானே ஏற்பாடு பண்ணீங்க. அதுக்கு நன்றி கடனா இதை நாங்க ஏத்துக்கிறோம். மாயனின் பணிவான குணம் குருவுக்கு பிடித்திருந்தது. அவர் 2 குழுக்களையும் அறிமுகப்படுத்தினார். பாருங்க சீனியர்ஸ், இவங்க தான் உங்க ஜூனியர்ஸ். மாறன், அனன்யா, ஆரியன், பிரியங்கா, அப்புறம் நாகலன். அதே போல உங்க சீனியர்ஸ் மாயன், ஜீவிகா, ராசப்பன், அப்புறம் பூபதி. என் கணிப்புப்படி போன வருஷம் இவங்க தான் சிறந்த மாணவர்கள் என்றார். வணக்கம் சீனியர்ஸ் என்று மாறன் சொல்ல, சரி குழந்தைகளா, நான் கிளம்புறேன், எனக்கு நிறைய வேலை இருக்கு என்று சொல்லிவிட்டு குரு அங்கிருந்து விடைபெற்றார். குரு சென்றதும் மாயன் மாறனை பார்த்து, ஓ, நீதான் அந்த மாறனா? 10 சக்தியும் உனக்கு கிடைச்சிருக்குன்னு கேள்விப்பட்ட, நிஜமா என்று ஆச்சரியத்துடன் கேட்டான். ஆமா சீனியர் என்று மாறன் மாயனை பார்த்து சொல்ல, ராசப்பன் உடனே ஜூனியர்களை பார்த்து, இந்த சீனியர் ஜூனியர்னு கூப்பிடுறதெல்லாம் வேணாம். அதெல்லாம் ரொம்ப ஃபார்முலா இருக்கு. எங்களை அண்ணான்னு பேர் சொல்லி கூப்பிடுங்க, அப்போதான் நம்ம ஃப்ரெண்ட்ஸா பழக முடியும் என்றான். உடனே ஜீவிகா, ஹலோ, அவனை வேணா அண்ணான்னு கூப்பிடுங்க, ஆனா என்னைய மட்டும் நீங்க சீனியர் ஜீவிகான்னு தான் கூப்பிடணும். எனக்கு மரியாதை தான் முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க என்று திமிராக சொன்னாள். மாறன் அவள் சொன்னதை காதிலேயே வாங்கிக் கொள்ளவில்லை. அவன் நேராக மாயனை பார்த்து, சரி மாயன் அண்ணா, நாம எப்போ வேட்டைக்கு கிளம்பலாம் என்று கேட்டான். ஜீவிகா முகம் சிவந்தது. இவன் என்ன கண்டுக்காத மாதிரி ஓவர் சீன் போடுறான், ரொம்ப திமிர் பிடிச்சவனா இருப்பான் போல, பாத்துக்கிறேன் என்று ஈகோ அவளுக்குள் வெடிக்க கோபம் தலைக்கேறியது. இப்பவே கிளம்பலாம் வாங்க என்று சொல்லிவிட்டு மாயன் முன்னால் நடக்க மற்றவர்கள் பின்தொடர்ந்தனர். போர்ட்டல் அருகே சென்ற மாயன் தன் பையில் இருந்து ஒரு சாவியை எடுத்து அங்கிருந்த ஒரு துவாரத்தில் நுழைத்தான். அந்த சாவியை பார்த்ததும் மாறனுக்கு ஆச்சரியமானது. ஜீனோ சொன்ன அந்த சாவி இதுதானா? அண்ணா, இந்த சாவி உங்களுக்கு எப்போ கிடைச்சது என்று மாறன் ஆர்வமாக கேட்டான். நான் 9ஆம் நிலையில இருந்தப்போ ஒரு 5வது லெவல் மிருகத்தை கொன்னேன், அப்ப கிடைச்சது என்று மாயன் பெருமையுடன் சொன்னான். ஆரியன் பூபதியை பார்த்து, ஏன் பூபதி அண்ணா, இந்த நிலையில மட்டும்தான் சாவி கிடைக்குமா? அப்படியெல்லாம் எந்த விதியும் இல்ல தம்பி. சில பேருக்கு சின்ன விலங்குகளை கொல்லும் போதே கிடைச்சிடும், சில பேருக்கு பெரிய நிலைக்கு போனா கூட கிடைக்காது. எல்லாம் அவங்க அதிர்ஷ்டம் என்று சொல்ல, இதை கேட்டதும் ஆரியன் அமைதியானான். சரி ஃப்ரெண்ட்ஸ், வாங்க 2ஆம் நிலை விலங்குகளை வேட்டையாட போலாம் என்று சொல்லிவிட்டு மாயன் உள்ளே நுழைந்தான். மற்றவர்களும் பின்னே சென்றனர். இந்த இடம் முந்தைய இடத்தை விட வித்தியாசமாக இருந்தது. அங்கே தரைவாழ் விலங்குகள் எதையுமே காணவில்லை. ஆரியன் சற்றே குழப்பத்துடன், மாறனா, இங்க ஒரு விலங்கு கூட காணோமே, எல்லா மிருகமும் லீவ்ல போயிருச்சா என்ன? மாறனும் பதில் தெரியாமல் மாயனை பார்த்தான். மாயன் திரும்பி கூட பார்க்காமல் முன்னால் நடந்தபடியே, இந்த நிலையில இருக்கிற விலங்குகள் கொஞ்சம் புத்திசாலிங்க, அதுங்க ஈஸியா வெளியில வராது, மறைஞ்சிருந்துதான் தாக்கும். அதனாலதான் எதுவும் கண்ணுக்கு தெரியல. மாயனின் அறிவை பார்த்து எல்லோரும் வியந்தனர். மாயன் முன்னால் செல்ல மற்றவர்கள் அவனை பின்தொடர்ந்தனர். மாயனின் அந்த அணுகுமுறை, இரையை தேடும் விதம், இதையெல்லாம் பார்க்கும்போது ஏன் இவனை தலைவனா வச்சிருக்காங்க என்பது மாறனுக்கு புரிந்தது. இரைக்கு தெரியாமலேயே வேட்டையாடும் கலை அவனுக்கு கைவந்திருந்தது. சிறிது தூரம் நடந்ததும் மாயன் சட்டென நின்றான். தரையை உற்று பார்த்தான். காலடி தடங்க தெரியுது என்று பிரியங்கா அதை பார்த்து கத்தினாள். அவள் கத்திய சத்தத்தில் எல்லோரும் திடுக்கிட்டு பார்த்தனர். எல்லோரும் பார்ப்பதை உணர்ந்த பிரியங்கா, ஐயோ, தேவையில்லாம கத்திடமோ என்று வாயை மூடிக்கொண்டாள். மாயன் மீண்டும் அந்த தடங்களை கவனித்தான். குனிந்து மண்ணை எடுத்து மோப்பம் பிடித்தான். ஆனால் ஆரியன் ஒருபடி மேலே போனான். இருங்கண்ணா, நான் செக் பண்றேன் என்ற ஆர்வக் கோளாறில் அவன் அந்த மண்ணை எடுத்து வாயில் போட்டு ருசி பார்த்தான். அடுத்த நொடி அவன் முகம் போன போக்கை பார்க்க வேண்டுமே.
ஓடிச் சென்று வாந்தி எடுப்பது போல சத்தமிடத் தொடங்கினான். சீ, என்னடா கேவலமான ருசி இது, வாயெல்லாம் கசக்குதே என்று துப்பிக்கொண்டே அவன் புலம்பினான். இதை பார்த்த மாயன், ராசப்பன், பூபதி மூவரும் விழுந்து விழுந்து சிரித்தனர். நாகலன் ஆரியனை பார்த்து சிரித்துக் கொண்டே, இப்ப புரியுதா எதையுமே தெரியாம வாயில வைக்க கூடாதுன்னு? நீ என்னடா மண் பரிசோதனை அதிகாரியா? எல்லாத்தையும் தின்னு பார்த்துதான் கண்டுபிடிப்பியா என்று கலாய்த்தான். சிறிது தூரம் நடந்ததும் ஆரியனால் சும்மா இருக்க முடியவில்லை. பூபதி அண்ணா, இது என்ன மிருகம் என்று கேட்டான். இதுக்கு பேரு வியாக்ரசிகர். வியாக்ரசிகரா? வாயிலேயே நுழையலையே, பேரு இப்படி இருந்தா மிருகம் எப்படி இருக்கும் என்று ஆரியன் முகத்தை சுழித்தான். ஆமா தம்பி, இது புலியும் ஆடும் சேர்ந்த கலவை, அதாவது பாதி புலி பாதி ஆடு. பிரியங்கா பயத்துடன், நிஜமாவே அப்படிப்பட்ட விலங்குகள் இங்க இருக்குமா? ஜீவிகா உடனே, குழந்தை, நீ இன்னும் சின்ன பொண்ணுதான், இங்க இருக்கிற காட்டு சட்டம் உனக்கு தெரியாது, ஜாக்கிரதையா இரு என்று ஒருவித மர்மத்துடன் சொன்னாள். ஏன் சீனியர் ஜீவிகா அப்படி சொல்றீங்க, என்னாச்சு? விஷயம் என்னன்னா, இங்க இருக்கிற விலங்குகள் ஜாதி இனம் எல்லாம் பார்க்காது என்றாள் ஜீவிகா. அப்படின்னா? புரியாமல் கேட்டாள் பிரியங்கா. பிண்டாரி படை பத்தி கேள்விப்பட்டிருப்பியே என்று விசாரிப்பது போல கேட்ட ஜீவிகா, ஆமா, அவங்க எல்லாம் விலங்குகளும் மனுஷங்களும் சேர்ந்த கலவையில உருவானவங்க தான். பாதி மனுஷன் பாதி மிருகம். அவங்க கண்ணுல சிக்கினா அவ்வளவுதான், எலும்பு கூட மிஞ்சாது என்று மர்மமாக ஜீவிகா சொன்னாள். இதை கேட்டதும் பிரியங்காவுக்கு தூக்கி வாரி போட்டது. ஜீவிகா எதை சொல்கிறாள் என்று புரிந்தது. பயத்தில் அனன்யாவின் கையை இறுக்கமாக பற்றிக் கொண்டாள். ராசப்பனுக்கு கோபம் வந்தது. அவன் ஜீவிகாவை பார்த்து, ஏய் ஜீவிகா, ஏண்டி அந்த பச்சை மண்ண பயமுறுத்துற என்று கடிந்து கொண்டான். நான் எங்கடா பயமுறுத்தின, விவரத்தை சொன்ன, அவ்வளவுதான் என்று ஜீவிகா சமாளித்தாள். அப்போ ஏன் முழு உண்மை சொல்லல? இந்த மாதிரி கலப்பினம் எல்லாம் 5வது லெவலுக்கு மேல இருக்கிற விலங்குகள் தான் செய்யும்னு சொல்ல வேண்டியது தானே என்று ராசப்பன் நேராக கேட்டான். இதை கேட்ட அனன்யாவுக்கு ஜீவிகா மேல் இருந்த கொஞ்ச நஞ்ச மரியாதையும் போனது. சீனியர்னா வழி நடத்தணும், இப்படி பயமுறுத்த கூடாது என்று அனன்யா சத்தமாக சொன்னாள். ஜீவிகா திரும்பி, இப்போ யார பத்தி சொன்ன? ஆமா, சில பேர் இங்க இஷ்டமில்லாம வந்த மாதிரி தெரியுது என்று அனன்யா ஜீவிகாவை பார்த்து முறைத்துக் கொண்டே சொன்னாள். வார்த்தையை அளந்து பேசு என்று ஜீவிகா சீறினாள். என்னை யாரும் கட்டாயப்படுத்த முடியாது, நான் ஒன்னும் சாதாரண பொண்ணு இல்ல, நானும் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தோட இளவரசி தான் என்று கர்வத்துடன் சொன்னாள். நானும் ஒன்னும் குறைஞ்சவ இல்ல என்று அனன்யா சொல்ல வர சட்டென அமைதியானாள். ஐயோ, நம் அடையாளத்தை வெளியே சொல்லிடக்கூடாது என்று நாக்கை கடிந்து கொண்டாள். என்னாச்சு, ஏன் வாயடிச்சு போச்சு, பயந்துட்டியா என்று ஜீவிகா கிண்டல் அடித்தாள். மாறன் கோபத்துடன் குறுக்கிட்டான். அவ வாயடிச்சு போகல ஜீவிகா, அவ யாரோட பொண்ணுங்கிறது உனக்கு தெரியாது. அவளும் ஒரு சாம்ராஜ்யத்தோட பேரரசருக்கு வேண்டப்பட்டவதான், அவளை தேவையில்லாம சீண்டாத என்று அழுத்தமாக சொன்னான். இந்த ஒற்றை வரியில் ஜீவிகா அமைதியாகிவிட்டாள். பேரரசருக்கு நெருக்கமானவள் என்றால் அவள் சாதாரண ஆள் இல்லை என்று அர்த்தம். ஆரியன், பிரியங்கா, நாகலன், ராசப்பன், பூபதி என எல்லோரும் மாறனை பார்த்து சிரித்தனர். ஒரு வருடமாக ஜீவிகாவின் இந்த இளவரசி புராணத்தை கேட்டு வெறுத்து போயிருந்த ராசப்பனுக்கும் பூபதிக்கும் இன்று அவளுக்கு கிடைத்த மூக்குடைப்பு பெரிய திருப்தியை தந்தது. மாயன் உடனே, சரி சரி, சண்டை அப்புறம் போடுங்க, இப்ப வேட்டையில கவனம் செலுத்துவோம் என்று மாயன் சொன்னான். தன்னை ஆதரித்து பேசாமல் சண்டையை நிறுத்தியது ஜீவிகாவுக்கு பிடிக்கவில்லை. சிறிது தூரம் நடந்ததும் ஒரு குளம் தென்பட்டது. அங்கே ஒரு விசித்திரமான விலங்கு நீர் அருந்திக் கொண்டிருந்தது. பார்ப்பதற்கு புலி போலவும் இருந்தது, ஆனால் ஆட்டின் கொம்புகள் இருந்தன. பாதி புலி பாதி ஆடு. மாயன் எல்லோரையும் நிற்கச் சொன்னான். சரி, இப்ப சொல்லுங்க, நீங்க எப்படி வேட்டையாட போறீங்க, என்ன திட்டம் என்று ஜூனியர்களை பார்த்து கேட்டான். மாறன், நாங்க எல்லாரும் ஒரு குழுவா என்று சொல்ல ஆரம்பிக்கும் முன் ஆரியன் முன்னால் பாய்ந்தான். நான் தனியாவே அந்த மிருகத்தை கொல்றேன், சின்ன பையன் நினைக்காதீங்க சீனியர், நான் யாருன்னு காட்டுறேன் என்று போக எல்லோரும் ஆச்சரியமாக பார்த்தனர். சரி, நீ போய் தாக்கு, நாங்க சுத்தி வளைக்கிறோம் என்று மாயன் சம்மதித்தான். எல்லோரும் அந்த மிருகத்தை சூழ்ந்து கொண்டனர். ஆரியன் தன் மரக்கத்தியை உருவிக்கொண்டு, இதோ வர்றேண்டா என்று அந்த மிருகத்தை நோக்கி ஓடினான். அதை எளிதாக கொன்று விடலாம் என்று நினைத்தான். ஆனால் நடந்தது வேறு. அவன் ஓடிச் சென்ற வேகத்தை விட 2 மடங்கு வேகத்தில் பறந்து வந்தான். அந்த மிருகம் லேசாக திரும்பியது. தொப்பென்று ஒரே உதை. ஆரியன் பந்து போல பறந்து வந்து விழுந்தான். ஆரியன் எழுந்து பார்த்தான். அந்த மிருகம் தன்னை துரத்தி வரும் என்று நினைத்தான். ஆனால் அதுவோ இவனை ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் மீண்டும் தண்ணீர் குடிக்க தொடங்கியது. இவன்லாம் ஒரு ஆளா என்பது போல இருந்தது அதன் அலட்சியம். நாகலன் விழுந்து விழுந்து சிரித்தான். என்னடா ஆரியன், ஏதோ புயல் வேகத்துல பயில்வான் மாதிரி போன, புல் தடிக்கு மாதிரி திரும்பி வர்ற. பிரியங்கா ஆரியனிடம், வா ஆரியன், இந்த தடவை நம்ம 2 பேரும் சேர்ந்து தாக்குவோம் என்று இருவரும் ஓடினர். ஆனால் அதே கதைதான். அந்த மிருகம் இருவரையும் பந்தாடி விட்டு மீண்டும் தண்ணீர் குடிக்கச் சென்றது. இந்த முறை நாகலன் வந்தான். இருவரையும் தூக்கி விட்டான். சி, சின்ன பசங்க மாதிரி அடி வாங்குறீங்க, நான் போய் எப்படி ஒரு காட்டுறேன் பாருங்க
என்று சொல்லிவிட்டு அவன் ஓடினான். ஆரியன் முனகினான். ஓடா போ, எனக்கு கிடைச்ச பஞ்சு உனக்கும் காத்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த முறை விபரீதம் நடந்தது. அந்த மிருகத்திற்கு கோபம் வந்துவிட்டது. அது நாகலன் மீது பாய்ந்து தனது கூர்மையான கொம்புகளால் முட்டி தூக்கி வீசியது. நாகலன் 10 அடி உயரத்திற்கு பறந்து 20 அடி தூரத்தில் விழுந்தான். அம்மாடியோ என்று நாகலன் அலற, இப்ப யாருடா புல் தடுக்கி என்று ஆரியன் சிரித்தான். இதை பார்த்த அனன்யாவுக்கு கோபம் வந்தது. அவள் அவர்களை நோக்கிச் சென்றாள். அதை பார்த்த ஜீவிகா, பாருப்பா, ராணி கிளம்பிட்டா, இவளும் போய் அடிவாங்க போறா என்றாள். ஆனால் அனன்யா அதை கேட்கும் தூரத்தில் இல்லை. 4வரும் சேர்ந்து தாக்க முடிவு செய்தனர். 4 திசையிலிருந்தும் அந்த மிருகத்தை நோக்கி ஓடினர். இது அந்த மிருகத்தை இன்னும் ஆத்திரமூட்டியது. 3 மரக்கத்திகளும் அனன்யாவின் ஒரு வெண்கலக்கத்தியும் அதன் மீது ஒரே நேரத்தில் தாக்கின. வெண்கலக்கத்தி அதன் உடலில் ஆழமான காயத்தை ஏற்படுத்தியது. வலியால் துடித்த அந்த மிருகம் மற்றவர்களை விட்டுவிட்டு அனன்யாவை குறிவைத்தது. அது வெறிகொண்டு அனன்யாவை தாக்கியது. அதன் மூர்க்கமான தாக்குதலை சமாளிக்க முடியாமல் அனன்யா திணறினாள். அவளது சக்தி குறைந்து கொண்டே போனது. அவள் கையில் இருந்த கத்தியும் நழுவி விழுந்தது. இதை பார்த்த மாறன் மின்னல் வேகத்தில் பாய்ந்தான். அந்த மிருகத்தை நெருங்கியதும் அவன் தன் மரக்கத்தியை வீசினான். ஆனால் அவன் கத்தியை வீசிய திசையை பார்த்து எல்லோரும் குழம்பினர். அவன் அந்த மிருகத்தை வெட்டவில்லை. அந்த மிருகத்திற்கு வலதுபுறம் இருந்த ஒரு பெரிய மரக்கிளையை நோக்கி தன் கத்தியை வீசினான். இவனா அட்மிஷன் டெஸ்ட்ல ஃபர்ஸ்ட் வந்தான், குறிப்பாக்க கூட தெரியலையே என்று சீனியர் சந்தேகப்பட்டனர். அடப்பாவி, இவனெல்லாம் ஒரு வீரனா? பயத்துல கண்ணு தெரியாம மரத்தை வெட்டுறான் பாருங்க. என் வாழ்க்கையில இப்படி ஒரு கோமாளிய பார்த்ததே இல்ல என்று ஜீவிகா விழுந்து விழுந்து சிரித்தாள். அனன்யாவுக்கும் நம்பிக்கை போனது. மாறன் குறி தவறி விட்டானோ என்று நினைத்து பயந்தாள். ஆனால் அடுத்த நொடி டமா என்ற பயங்கரமான சத்தம் கேட்டது. மாறன் வீசிய கத்தி அந்த மரக்கிளையை துல்லியமாக வெட்டியிருந்தது. வெட்டப்பட்ட அந்த பெரிய கிளை அப்படியே சரிந்து கீழே நின்று கொண்டிருந்த அந்த மிருகத்தின் மீது இடி போல விழுந்தது. அந்த மிருகம் சுதாரிப்பதற்குள் கிளையின் பாரம் அதை அழுத்தியது. அது நகர முடியாமல் சிக்கிக் கொண்டது. அந்த மிருகம் வலியால் அலறிக்கொண்டு அந்த கிளையின் பிடியிலிருந்து விடுபட துடித்தது. ஆனால் மாறன் அதற்கு துளியும் அவகாசம் கொடுக்கவில்லை. அடுத்த நொடி ஒரு சிறுத்தையைப் போல பாய்ந்த மாறன் அந்த மிருகத்தின் அருகில் சென்று தன் மரக்கத்தியால் அதன் கழுத்தில் பலமாக ஒரே வெட்டு வெட்டினான். அந்த மிருகத்தின் அலறல் அடங்கியது. அடேங்கப்பா, அங்க பாருங்க என்று பூபதி கத்தினான். வழக்கமாக அமைதியாக பேசும் பூபதியே கத்தினான். என்னடா ஆச்சு என்று கேட்டுக்கொண்டே பார்த்த ஜீவிகா வாயடைத்து போனாள். அவளால் தன் கண்களையே நம்ப முடியவில்லை. எல்லோரும் ஒரு கணம் உறைந்து போயினர். அண்ணா, பின்றீங்க போங்க, நீங்க தப்பா தாக்குறீங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்க அந்த மிருகத்தை பொறி வச்சு பிடிச்சிட்டீங்களே என்று ஆரியன் மகிழ்ச்சியில் குதித்தான். ஜீவிகாவின் முகம் சுருங்கி போனது. அண்ணா, நீங்க செம்ம என்று பிரியங்காவும் கத்தினாள். ஆமாண்ணா, உங்களை பார்த்தா எனக்கு பெருமையா இருக்கு என்றான் நாகலன். அனன்யா எதுவும் பேசவில்லை. ஆனால் அவள் கண்களில் காதல் இருந்தது. மாயன் ஓடி வந்து மாறன் முதுகில் தட்டினான். வாவ் மாறன், நீ வேற மாதிரி, எதிர்பார்க்கவே இல்ல. உன் மூளை மின்னலை விட வேகமா வேலை செய்யுது. நான் எத்தனையோ வேட்டக்காரங்களை பார்த்திருக்கேன், ஆனா இப்படி ஒரு தற்கொலை நுட்பத்தை பார்த்ததே இல்ல என்றான் பூபதி. என்னது தற்கொலை நுட்பமா? இது ஒரு வாழ்வித்தைடா என்றான் ராசப்பன். சாதாரணமா இல்ல ராசப்பா, அவன் அந்த மரத்தை வெட்டும் போது அவனோட முழு கவனமும் மரத்து மேலதான் இருந்துச்சு. அந்த ஒரு வினாடி அந்த மிருகம் அவனை திரும்பி தாக்கி இருந்தா அவனால தப்பிக்கவே முடிஞ்சிருக்காது. அவன் உடம்பு சிதறி போயிருக்கும். தன்னோட உயிரையே பணையம் வச்சு எதிரிய திசை திருப்பி அடிக்கிறது தான் இந்த தற்கொலை நுட்பம். இதுல 100ல ஒருத்தன் தான் ஜெயிப்பான். அவன் ஜெயிச்சிட்டான். நிஜமாவே இவன் பெரிய ஆளுதான். மாயன் உடனே, இத வெறும் வாழ்வித்தைன்னு சொல்லாதீங்க, இது உலகத்துல இருக்கிற மிகச்சிறந்த வாழ்வித்தைகள்ல ஒண்ணு. இப்போ இதோட நிலை ஒண்ணுதான். இதுவே உச்சத்தை அடைஞ்சா நினைச்சு பார்க்கவே பயங்கரமா இருக்கும். ஜீவிகா பொறுக்க முடியாமல், போது நிறுத்துங்க, அவனையே புகழ்ந்து தள்ளாதீங்க. இப்போ இந்த கொன்ன மிருகத்தை எப்படி பங்கு பிரிக்கிறதுன்னு சொல்லுங்க என்று விஷயத்தை மாற்றினாள். உயிரை பணயம் வைத்து காப்பாற்றிய மாறனுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்குமா? இல்லை, நாங்கள் தான் சீனியர்ஸ் என்ற அதிகார திமிரில் ஜீவிகா அதை தட்டி பறிப்பாளா? நட்பாக தொடங்கிய பயணம் ஒரு பெரும் பகையாக மாறப் போகிறதா? விடை காண காத்திருங்கள். விதியை வெல்லும் பயணம், வீரம் சொல்லும் காவியம். கேட்டு மகிழுங்கள். இது வாழ்வீசும் கரிகாலா, பிரத்யேகமாக உங்கள் பாக்கெட் எஃப்எம்மில் மட்டும். ஆரியன் மாறனை பார்த்து, மாறனா என்ன சொல்றாரோ அதை அப்படியே செய்வோம், எங்களுக்கு அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. பிரியங்காவும் நாகலனும் ஒரே குரலில், ஆமா, மாறனா முடிவுதான் எங்க முடிவு என்று ஆமோதித்தனர்.
அனன்யாவும் எதுவும் பேசாமல் மாறனின் முடிவை ஆதரிப்பது போல அவன் அருகில் வந்து நின்றாள். இதை பார்த்த ஜீவிகாவின் முகம் வாடி போனது. இவங்களுக்குள்ள எப்படியும் சண்டை வரும், பாயிண்ட்ஸுக்காக அடிச்சுப்பாங்க என்று அவள் போட்ட கணக்கு தப்பாய் முடிந்தது. இவர்களின் ஒற்றுமையை பார்த்த மாயனுக்கு பழைய நினைவுகள் வந்தன. அவன் ராசப்பனிடம், பாத்தியா ராசப்பா, நம்ம முதல் வேட்டையில ஜீவிகா எப்படி பாயிண்ட்ஸுக்காக சண்டை போட்டா, ஆனா இவங்க எவ்வளவு ஒற்றுமையா இருக்காங்க. மாறன் தன் நண்பர்களை பார்த்து, சரி சொல்லுங்க, இந்த வேட்டையில நமக்கு என்ன கிடைச்சிருக்கு என்றவுடன் ஆரியன் கண்களை மூடி தனது அறிவு கருவியை சோதித்தான். நமக்கு மொத்தம் 8 சக்தி புள்ளிகள், அப்புறம் ஒரு வலிமை சக்தி, அதாவது ஸ்ட்ரென்த் பாயிண்ட் கிடைச்சிருக்கு என்றான். சரி, ஒரு வேலை பண்ணலாம். நீங்க 4 பேரும் ஆளுக்கு 2 சக்தி புள்ளிகளை எடுத்துக்கோங்க. மீதி இருக்கிற அந்த வலிமை சக்தியை நான் வச்சுக்கிறேன் என்று மாறன் சொல்ல, சரி அண்ணா, இந்த தடவை நாங்க எடுத்துக்கிறோம், ஆனா அடுத்த முறை நீங்க தான் முதல்ல எடுத்துக்கணும் என்று ஆரியன் சொல்ல, மாறன் புன்னகையுடன் தலையசைத்தான். சிறிது நேரம் கழித்து ஆரியன் மாறனிடம் வந்தான். அண்ணா, நாங்க பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம், அந்த வலிமை சக்தி உங்களுக்கு தான், ஆனா இதுல ஒரு புது சக்தி கிடைச்சிருக்கு என்று இழுத்தான். மாறன் ஆர்வமாக கேட்டான். பரவாயில்ல ஆரியன், அதை எனக்கு அனுப்பிடு. ஆமா, என்ன சக்தி கிடைச்சது? வேற என்ன, மின்னல் சக்தி தான் கிடைச்சிருக்கு, அதுவும் உங்களுக்கு தான் என்ற உடனே மாறனின் ஜீனோ பேச ஆரம்பித்தது. முதல் வேட்டையிலேயே தட்டி தோக்கிட்டீங்க. உங்க ஸ்ட்ரென்த் பாயிண்ட்ஸ் வச்சு சீக்கிரம் உங்க உடல் பலத்தை அதிகம் பண்ணலாம். அப்புறம் இந்த ஸ்பெஷல் மின்னல் பவரை வச்சு 3 மடங்கு உங்க பலத்தை அதிகரிக்க முடியும் என்றது. இதை கேட்டதும் மாறனின் முகம் மகிழ்ச்சியில் ஜொலித்தது. அவன் சிரிப்பை பார்த்து ஆரியனுக்கு சந்தேகம் வந்தது. என்னன்னா, ஏன் இப்படி சிரிக்கிறீங்க என்று கேட்டான். மாறன் குதூகலத்துடன் சொன்னான், டேய், இது சாதாரண சக்தி இல்ல, இத வச்சு 3 நிலைகள் வரைக்கும் சக்தி அதிகரிக்கலாமா. இதை கேட்ட அடுத்த நொடி ஆரியன் தலையில் கை வைத்துக் கொண்டு அப்படியே தரையில் அமர்ந்தான். ஐயோ, என் வாழ்க்கையே போச்சே, வெறும் 2 பாயிண்ட்டுக்காக இவ்வளவு பெரிய ஜாக்பாட்டை மிஸ் பண்ணிட்டனே. மின்னல் சக்தியாம்ல, அது மட்டும் எனக்கு கிடைச்சிருந்தா நான் தார் மாதிரி சுத்தியில சுத்திட்டு தெரிஞ்சிருப்பனே என்று ஒப்பாரி வைப்பதைப் போல புலம்பினான். நாகலன் அவனது தோளின் மீது கைகளை போட்டுக்கொண்டு ஏளனமாக சிரித்தவாறு, விடுமச்சா, உனக்கு தான் ஏற்கனவே மண் தின்னும் சக்தி இருக்கே, அது பத்தாதா, அப்புறம் எதுக்கு மின்னல் சக்தி? ஓடாடே, உனக்கெல்லாம் என் அருமை தெரியல என்று கூறியவாறு ஆரியன் தனது முகத்தை சோகமாக வைத்துக் கொண்டான். செம்ம, இனிமே இந்த சக்தியை வச்சு வேட்டையாடி தள்ள வேண்டியதுதான், எந்த மிருகம் வந்தாலும் பார்த்துக்கலாம் என்று மாறன் சொன்னதும் அடுத்த நொடியே ஜீனோ சொன்னது, இல்ல மாறன், அவசரப்படாதீங்க. இந்த சக்தியை உங்களால ஒரே முறை தான் பயன்படுத்த முடியும், அதுவும் அவசர தேவைக்கு மட்டும்தான் என்று சொல்ல மாறன் முகம் சட்டென்று சுருங்கி போனது. பிரியங்கா மாறனிடம், என்னாச்சு மாறனன்னா, ஏன் முகம் சோகமாச்சு? ஒண்ணுமில்ல பிரியங்கா, இந்த சக்தியை ஒரே ஒரு தடவை தான் பயன்படுத்த முடியுமா, அதான். சரி விடு, அடுத்த வேட்டைக்கு போலாம் என்று சொல்லிவிட்டு மாயனை பார்த்தான். மாயனும் சரி என்று தலையசைத்தான். குளத்தை விட்டு சிறிது தூரம் நடந்திருப்பார்கள். திடீரென்று குளத்து நீர் கலங்கும் சத்தம். எல்லோரும் திடுக்கிட்டு திரும்பினர். குளத்தில் இருந்து ஒரு பெரிய பாம்பு வெளியே வந்து கொண்டிருந்தது. அது மிகவும் நீளமாகவும் தடிமனாகவும் இருந்தது. அதன் தோல் கோதுமை நிறத்தில் பளபளத்தது. அதுவும் 2ஆம் நிலை விலங்குதான். ஆனால் அதன் வலிமை பார்ப்பதற்கே மற்ற விலங்குகளை விட அதிகமாக தெரிந்தது. மாயனின் குழுவினர் அதை கொல்ல ஓடினர். ஆனால் மாறன் கையை நீட்டி அவர்களை தடுத்தான். மாயனண்ணா, நில்லுங்க, இந்த தடவை நான் தனியா வேட்டையாட ஆசைப்படுறேன். உடனே ராசப்பன் கவலையுடன், வேணா தம்பி, இது ரொம்ப கொடூரமான மிருகம், இது உன்னோட நிலையை விட அதிகம், வேணா. பரவாயில்ல ராசப்பண்ணா, நான் பாத்துக்கிறேன், என்னால முடியும் என்று மாறன் தன்னம்பிக்கையுடன் சொன்னான். மாயன் மாறனை பார்த்து, சரி, ஆனா எப்போ உனக்கு தோத்துருவோம்னு தோணுதோ உடனே என்ன கூப்பிடு, நான் வந்து காப்பாத்துறேன். அவன் குரலில் உண்மையான அக்கறை தெரிந்தது. மாறன் தலையசைத்து விட்டு மெதுவாக அந்த பாம்பை நோக்கி நடந்தான். இவனுக்கு ஓவர் கான்பிடன்ஸ், கண்டிப்பா அது உடம்புக்கு ஆகாது. அவ்வளவு பெரிய பாம்பை இவன் ஒரு ஆளா சமாளிப்பானா? கடைசியில அழுதுகிட்டு மாயன் கால்ல தான் விழப்போறான் பாருங்க என்று ஜீவிகா நக்கலாக சிரித்தாள். இங்கேதான் மாறனின் ரகசிய பதுங்கும் டெக்னிக் வெளிப்பட்டது. அவன் கால்கள் தரையில் படும் சத்தம் கூட கேட்கவில்லை. அவன் தன் சுவாசத்தை கட்டுப்படுத்தி காற்றின் அசைவோடு ஒரு நிழலைப் போல நகர்ந்தான். சுமார் 15 மீட்டர் தூரத்தை அவன் கடந்தும் அந்த பாம்புக்கு சந்தேகம் கூட வரவில்லை. அது நிம்மதியாக வேறு மிருகத்தின் மாமிசத்தை சாப்பிட்டுக் கொண்டிருந்தது. மாறனின் இந்த திறமையை பார்த்து மாயனே வாயடைத்து போனான். மாயனண்ணா, உண்மையை சொல்லுங்க, மாறனண்ணாவோட இந்த யுக்தி முறை நல்லா இருக்கா, இல்ல உங்களோடது நல்லா இருக்கா என்று ஆரியன் மாயனிடம் கேட்க, அவன் சிரித்துக் கொண்டே, கொற்கை பேரரசின் இளவரசர் ஒரு சாதாரண ஆள் இல்ல ஆரியன் என்றான். மாயன் இந்த பள்ளிக்கு வந்த புதுசுல அவரோட முறையையும் மாறனோட முறையையும் ஒப்பிட்டா மாறன் தான் ஜெயிப்பான். ஆனா இன்னைக்கு இருக்கிற மாயன் வேற, அவரோட போர்க்கள அனுபவம் மாறனை விட அதிகம் என்று பூபதி சொன்னான். எல்லோரும் அதை ஏற்றுக்கொண்டனர்.
மாறன் இப்போது பாம்பிற்கு மிக அருகில் இருந்தான். அவன் உடல் அசைவுகள் அவ்வளவு நளினமாக அமைதியாக இருந்தன. பாம்பை பார்த்திருந்தால் வெட்கப்பட்டிருக்கும். நிலத்தில் ஏற்படும் மிகச்சிறிய அதிர்வை கூட உணரும் திறன் கொண்ட பாம்பையே மாறன் ஏமாற்றிவிட்டான். இப்போது அவன் அதன் கைக்கிட்டும் தூரத்தில் இருந்தான். மாறன் தன் வாளை உயர்த்தினான், வெட்டப் போனான். ஆனால் திடீரென்று அந்த பாம்பின் உள்ளுணர்வு விழித்துக் கொண்டது. ஆபத்தை உணர்ந்த அது கண்ணிமைக்கும் நேரத்தில் சில அடிகள் பின்வாங்கியது. அதன் வேகம் மின்னல் போல இருந்தது. அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்தனர். ஒரு சாதாரண விலங்கு இவ்வளவு வேகம் இருக்குமா என்று ராசப்பன் ஆச்சரியத்துடன் பூபதியிடம் கேட்டான். என்னடா அது, இந்த நிலை விலங்கு இவ்வளவு வேகமா செயல்பட்டு நான் பார்த்ததே இல்லையே. ஆமா, நீ சொல்றது சரிதான் என்று ஜீவிகா சொல்ல, பிரியங்கா அனன்யாவிடம் கவலையுடன், எனக்கு என்னவோ மாறனன்னா தப்பான மிருகத்தை தேர்ந்தெடுத்துட்டாரோன்னு தோணுது அனன்யா. ஆனால் அனன்யா உறுதியாக சொன்னாள், இல்ல பிரியங்கா, மாறன் ஒரு முடிவெடுத்தா அதை நல்லா யோசிச்சுதான் எடுப்பாரு. ஜெயிக்க முடியும்னு நம்பிக்கை இல்லைன்னா அவர் தனியா போயிருக்க மாட்டாரு. சும்மா பில்டப் கொடுக்காதீங்கடி. அங்க பாருங்க பாம்பு எப்படி சீருதுன்னு. இவன் கதை கந்தல் தான் என்று ஜீவிகா மனதிற்குள் நினைத்துக் கொண்டு நக்கலாக பார்த்தாள். அனன்யா அவளை பார்த்து கோபமாக முறைத்தாள். மாறனோ அங்கே அந்த பாம்பை துரத்திக் கொண்டிருந்தான். பாம்பு ஓடும் வேகத்திலேயே மாறனும் ஓடினான். சுமார் 1/2 கிலோமீட்டர் தூரம் ஓடியிருப்பார்கள். இருவருமே சளைக்கவில்லை. திடீரென்று மாறன் தன் கால்களில் முழு பலத்தையும் திரட்டினான். அவன் சுவாசம் சீரானது. காற்று சக்தியின் நுட்பத்தை சிறிதளவு பயன்படுத்தி தன் வேகத்தை இரட்டிப்பாக்கினான். மீண்டும் பாம்பின் கைக்கெட்டும் தூரத்திற்கு வந்துவிட்டான். பாம்பே மிரண்டு போனது. ஒரு மனிதனால் தன்னை துரத்தி பிடிக்க முடியும் என்று அது கனவிலும் நினைக்கவில்லை. மாறன் வாளை வீசினான். ஆனால் அதை பாம்பின் மீது வீசவில்லை. பாம்பு ஓடும் திசைக்கு சற்று முன்பாக வெற்று காற்றில் வாளை வீசினான். அடப்பாவி, இவன் என்ன குருடனா? பாம்பை விட்டுட்டு காத்துல கத்திய வீசுறான். பயத்துல கை நடுங்கிருச்சு போல என்று ஜீவிகா வாய் விட்டு சிரித்தாள். ஆனால் அதுதான் மாறனின் திட்டம். அவன் வாளை வீசிய வேகம் பாம்பு வரும் வேகத்தை சரியாக கணித்திருந்தது. பாம்பு வாளை தவிர்ப்பதற்காக திரும்ப முயன்றபோது அதுவாகவே சென்று அந்த வாளின் வீச்சில் சிக்கிக் கொண்டது. பாம்பு சிரித்து முடிப்பதற்குள் அதன் தலை துண்டாகி தரையில் விழுந்தது. மாயனின் குழுவினர் அதிர்ந்து போயினர். மாறனின் குழுவினர் வாயை பிளந்து நின்றனர். ஏ, என்னது, செத்துருச்சா? வாய்ப்பில்ல ராஜா, இது வாய்ப்பே இல்ல என்று ஜீவிகா அதிர்ச்சியில் உறைந்து போனாள். ஆரியன் ஓடிச் சென்று, மாறனண்ணா, வாவ், நாங்க எப்பவுமே உங்களை பார்த்து பெருமைப்படுறோம். உங்களை எங்க தலைவனா ஏத்துக்கிறோம். நாகலனும் தன் வாளை தரையில் ஊன்றி மண்டியிட்டான். ஆமா அண்ணா, நானும் உங்க திறமைய நம்புறேன். உங்களை என் தலைவனா ஏத்துக்கிறேன். அனன்யாவும் பிரியங்காவும் நாங்களும் ஏத்துக்கிறோம் என்று சொன்னார்கள். மாறன் சிரித்துக் கொண்டே, டேய் லூசுங்களா, இப்போ என்னை அழ வைக்க போறீங்களா? இங்க வாங்கடா என்று சொல்லி அவர்களை கட்டிப்பிடித்துக் கொண்டான். நீங்க எல்லாரும் என்ன நம்பி தலைவனை ஏத்துக்கிட்டதால நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் உங்களை பாதுகாப்பேன். இது சத்தியம் என்று மாறன் உணர்ச்சி வசப்பட்டு சொன்னான். சரி, இந்த மிருகத்திலிருந்து என்ன கிடைச்சது என்று அனைவரும் கேட்க, மாறன் ஜீனோவிடம் கேட்டான். 10 சக்தி புள்ளிகள், போர்ட்டலுக்கான சாவி, 2 நீர் சக்திகள் கிடைச்சிருக்கு என்று ஜீனோ சொன்னது. வேற ஏதாவது விசேஷ சக்தி என்று மாறன் ஆசையாக கேட்டான். அடம்பாரன், ஒரு வேக நுட்பம் கிடைச்சிருக்கு. இதை பயன்படுத்தினா உங்க வேகம் 10வது நிலை வீரனுக்கு இணையா இருக்கும். ஆனா இதை நீங்க பயன்படுத்த இன்னும் நிறைய நிலைகளை கடக்கணும் என்றது. மாறன் இதை யாரிடமும் சொல்லவில்லை. சொன்னால் ஆரியன் மீண்டும் ஒப்பாரி வைப்பான் என்று. மொத்தம் 10 பாயிண்ட்ஸ் கிடைச்சது. எல்லாருக்கும் ஆளுக்கு 2 தரேன். அப்புறம் 2 நீர் சக்திகள் இருக்கு. யாருக்காவது வேணுமா என்று மாறன் தன் குழுவினரை பார்த்து கேட்டான். நீர் சக்தி என்றதும் அனன்யாவுக்கு ஆசை வந்தது. ஆனால் மாறன் தனியாக கஷ்டப்பட்டு வேட்டையாடியது என்பதால் கேட்க தயங்கினாள். மாறன் ஜீனோவிடம் தன் நிலையை விவரித்தான். நீங்க சக்தி நிலை 1ல இருக்கீங்க. 2வது நிலைக்கு போக 5 பாயிண்ட்ஸ் வேணும். இப்ப உங்ககிட்ட 2 இருக்கு. பலம் 17 கிலோ ஆயிடுச்சு. இது போக வேகம் மற்றும் வலிமை சக்திகள் இருக்கு என்றது. மாறனுக்கு இது திருப்தியாக இல்லை. இந்த வேகம் போதாது. அகாடமியை விட்டு சீக்கிரமாக வெளியேற வேண்டும் என்றால் இன்னும் சக்தி வேண்டும் என்று நினைத்தான். அன்று வேட்டை போதும் என்று எல்லோரும் கிளம்பினர். மாறனுக்கு இது வசதியாக போனது. இவர்களை அனுப்பிவிட்டு தனியாக தனது சாவியை வைத்து உள்ளே வர நினைத்தான். எல்லோரும் அறைக்கு சென்றனர். இரவு நேரம். கருப்பு உடை அணிந்த ஒரு ஆணும் பெண்ணும் ரகசியமாக போர்ட்டலை நோக்கி வந்தனர். அவர்கள் வேறு யாரும் அல்ல, மாறனும் அனன்யாவும் தான். சாவி இல்லாதவர்களுக்கு இரவு நேரத்தில் போர்ட்டல் திறக்காது. மாறன், இது ரொம்ப ரிஸ்க் இல்லையா? யாராச்சும் பார்த்தா என்ன பண்றது? அதுவும் இல்லாம ராத்திரி நேரத்துல போர்ட்டல் திறக்குமா என்று அனன்யா கொஞ்சம் பயத்துடன் கேட்டாள். மாறன் சிரித்துக் கொண்டே தன் பையில் இருந்த அந்த சாவியை எடுத்தான். பயப்படாத அனன்யா, என்கிட்ட மாஸ்டர் கீ இருக்கு. இது இருக்கிற வரைக்கும் நமக்கு நோ என்ட்ரியே கிடையாது என்று சொல்லிவிட்டு போர்ட்டலில் சாவியை விட்டான். அடுத்த கணம் அந்த போர்ட்டல் மெல்லிய நீல நிற ஒளியுடன் ஜொலிக்க தொடங்கியது. ஒரு மாயக்கதவு திறப்பது போல திறந்தது.
சிறிது நேரத்திற்கு முன் மாறன் இரவில் வேட்டையாடலாம் என்று சொன்னபோது அனன்யா தயங்கினாள். நம்ம கிட்ட சாவி இல்லையே, யார் சொன்னா இல்லன்னு என்று மாறன் சாவியை காட்டினான். இப்போது இருவரும் உள்ளே நுழைந்தனர். மாறன் பூமி சக்தி விலங்குகள், இரண்டாம் சக்தி நிலையில் இருந்த விலங்குகள் என்ற ஆப்ஷனை தேர்ந்தெடுத்தான். ஏனென்றால் பூமி சக்தி விலங்குகள் இரவில் தூங்கும் பழக்கம் கொண்டவை, அவற்றை கொல்வது எளிது என்று ஆச்சாரியார் சொல்லியிருந்தார். உள்ளே சென்றால் காடு மயான அமைதியாக இருந்தது. பூச்சிகளின் சத்தம் கூட இல்லை. சத்தம் போடாத, தூங்குற மிருகத்தை எழுப்பிவிட்டு அதுங்க கிட்ட அடி வாங்குறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்ல என்று மாறன் கிசுகிசுத்தான். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து தலையசைத்துக் கொண்டனர். சத்தமே இல்லாமல் உறங்கிக் கொண்டிருந்த அனைத்து விலங்குகளையும் வரிசையாக வேட்டையாடத் தொடங்கினர். அனன்யா குறிவைக்க மாறன் தாக்குவது என 2 மணி நேரத்தில் இருவரும் சேர்ந்து 20 விலங்குகளை கொன்றனர். மாறன் கண்களை மூடி, ஜீனோ, இப்போதைய நிலவரம் என்ன என்று மனதிற்குள் கேட்டான். மொத்தம் 25 சக்தி புள்ளிகள் கிடைச்சிருக்கு. உங்க நிலையை உயர்த்தவா என்று கேட்டது. ஆமா, உயர்த்து என்று மாறன் சொல்ல, சரி, 2ஆம் நிலைக்கு வெறும் 3 புள்ளிதான் தேவை. வாழ்த்துக்கள் மாறன், நீங்க 2ஆம் நிலைக்கு வந்துட்டீங்க. இப்போ உங்க பலம் 18 கிலோ. 3ஆம் நிலைக்கு தேவையான 10 புள்ளிகள் இருக்கு, அதையும் பண்ணிடலாமா என்று ஜீனோ கேட்டது. உடனே உயர்த்து என்றான் மாறன். மாறன், உங்க ஸ்பீட் வேற லெவல். 3ஆவது நிலைக்கு வந்துட்டீங்க. ஜீனோ சொல்லி முடித்ததும் மாறன் உடல் முழுக்க ஒரு ஆறா சூழ்ந்தது. இயற்கையின் மூலச்சக்திகள் எல்லாம் அவன் உடலுக்குள் பாய்வதை அவன் உணர்ந்தான். அவனது தசைகள் இறுகி விரிவடைந்தன. ஒவ்வொரு நரம்பிலும் புது வேகம் மின்னியது. சுமார் 1 மணி நேரம் அந்த பரவச நிலையில் இருந்தவன் மெதுவாக கண்களை திறந்தான். மீண்டும் ஜீனோவிடம், இந்த வேட்டையில எனக்கு எத்தனை பூமி சக்திகள் கிடைச்சிருக்கு என்று கேட்டான். மொத்தம் 5 இருக்கு. இந்த சக்திகள் உங்க கவசத்தை இன்னும் மனப்படுத்தும். இனி 5ஆம் நிலை விலங்குகள் வந்தா கூட நீங்க அதை எதிர்த்து நிற்கலாம் என்றது. மாறன் முகத்தில் சந்தோஷம் பூத்தது. அவன் தன் எதிரில் இருந்த அனன்யாவை பார்த்தான். அவளும் விழித்திருந்தாள். அவள் முகம் அமைதியாக இருந்தது. என்னாச்சு அனன்யா, உன் சக்தி ஏறலையா? ஏன் ஒரு மாதிரி இருக்க என்று மாறன் அவளை பார்த்து கவலையுடன் கேட்டான். அனன்யா ஒரு சலிப்புடன், நானும் 3ஆவது நிலையை தாண்டிட்டேன். மாறன் ஆச்சரியப்பட்டான். என்ன நீ, இதுக்கு கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லையா? இது எவ்வளவு பெரிய விஷயம், ஏதோ சாதாரண விஷயம் போல சொல்ற. அப்போது அனன்யா தன் கையை நீட்டினாள். மாறன், எனக்கு 3 பூமி சக்திகள் கிடைச்சது. இது எனக்கு தேவையில்லை, நீங்க வச்சுக்கோங்க என்று சொல்லிவிட்டு அந்த சக்திகளை மாறனிடம் திணித்தாள். மாறனுக்கு ஷாக். லூசாடி நீ, இந்த சக்திகளுக்காக மக்கள் வெளியில கொலவெறியோட அலையறாங்க. நீ என்னடானா ஏதோ ரோட்ல கிடக்கிற குப்பை மாதிரி அசால்ட்டா தூக்கி போடுற, உனக்கு என்ன பைத்தியமா என்றான். அனன்யா ஒரு மர்ம புன்னகையுடன், எனக்கு இதெல்லாம் தேவைப்படாது மாறன், வச்சுக்கோங்க, உங்களுக்கு தான் இது உதவும் என்று சொல்லிவிட்டு திரும்பினாள். அனன்யாவுக்குள் புதைந்து கிடக்கும் மர்மம் என்ன? அவள் சக்திகளை பற்றி கவலைப்படாமல் இருக்க காரணம் என்ன? ஒருவேளை அவள் ஏற்கனவே இந்த நிலைகளை எல்லாம் தாண்டி வந்தவளா? விடை காண காத்திருங்கள். விதியை வெல்லும் பயணம், வீரம் சொல்லும் காவியம். கேட்டு மகிழுங்கள். இது வாழ்வீசும் கரிகாலா, பிரத்யேகமாக உங்கள் பாக்கெட் எஃப்எம்மில் மட்டும். மாறன் அனன்யாவிடமிருந்து சக்திகளை பெற்றவுடன் மாறனின் அறிவு கருவியான ஜீனோவின் கணீர் என்ற குரல் ஒலித்தது. உங்க சக்தி இப்போ அதிகமாயிருச்சு. உங்க கவச சக்தி 8ஆம் நிலை கிட்ட வந்துருச்சு. இனி இந்த சின்ன விலங்குகளை நினைச்சு பயப்பட தேவையே இல்ல என்றது. இதை சொல்லும் போது மாறனின் உடலில் இருந்த அந்த மாய கவசம் சாதாரண கவசங்களை விட பளபளப்பாக ஒரு வைரம் போல ஜொலிக்க தொடங்கியது. அப்போது திடீரென்று காட்டில் ஒரு சலசலப்பு ஏற்பட்டது. மரக்கிளைகள் அசையும் சத்தமும் தூரத்தில் கேட்ட உருமலும் ஆபத்தை உணர்த்தின. மிகவும் சக்தி வாய்ந்த விலங்குகள் அந்த பகுதிக்குள் நுழைவதை மாறனும் அனன்யாவும் உணர்ந்தனர். உடனே இருவரும் போர்ட்டலில் இருந்து வெளியே வர மாறன் அனன்யாவை பார்த்து நிம்மதி பெருமூச்சு விட்டான். அப்பாடா, நூல் இழையில தப்பிச்சோம். அனன்யா, இன்னும் கொஞ்ச நேரம் அங்க இருந்திருந்தா அந்த விலங்குகள் கிட்ட மாட்டிருப்போம். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு கண்டிப்பா நாம் அதுக்கு உணவும் ஆகியிருப்போம் என்று படபடப்புடன் சொன்னான். ஆமா என்று அனன்யா ஒற்றை வார்த்தையில் சொல்லிவிட்டு விடுதியை நோக்கி நடந்தாள். மாறனும் அனன்யாவும் டிராகன் அகாடமியில் சேர்ந்து 3 நாட்கள் தான் ஆகியிருந்தது. ஆனால் அதற்குள் அவர்கள் அசுர வேகத்தில் வளர்ந்து 4ஆம் நிலையை அடைந்திருந்தனர். அவர்களின் இந்த அபார வளர்ச்சியைக் கண்டு குரு வசிஷ்டருக்கு ஒரே பெருமை. அவர் இருவரையும் தனது தனி அறைக்கு வரவழைத்தார். அவர்கள் இருவரையும் நன்கு பார்த்தவர் தீவிரமான குரலில், இன்னையிலிருந்து நீங்க 2 பேரும் அடிப்படை சக்திகள் எல்லாத்தையும் பயிற்சி செய்யணும். அதே நேரத்துல வேட்டையாடியும் உங்க நிலையை உயர்த்திக்கிட்டே இருக்கணும் என்று சொன்னார். இருவரும் மறுப்பு சொல்லாமல் சரிங்க மாஸ்டர் என்பது போல தலையசைத்தனர். ஆச்சாரியார் தொடர்ந்தார்.
இன்னைக்கு நான் உங்க 2 பேரையும் குரு ஆதித்யா கிட்ட அனுப்ப போறேன். அவரோட நெருப்புத்துறைக்கு போங்க. ஆனா ஒரு முக்கியமான விஷயம், அங்க நீங்க என்னோட தனி சீடர்கள்னு யாருகிட்டையும் வாய் தவறி கூட சொல்லிடக்கூடாது. மத்த மாணவர்கள் போல சாதாரணமா தான் நீங்களும் நடந்துக்கணும். புரிஞ்சுதா என்று கூறினார். மீண்டும் இருவரும் அமைதியாக தலையசைத்தனர். சரி, போய் கவனமா படிங்க என்று ஆச்சாரியார் கையசைத்து விடை கொடுத்தார். இருவரும் குரு ஆதித்யாவின் வகுப்பை நோக்கி நடந்தனர். போகும் வழியில் மாறன் அனன்யாவிடம், அனன்யா, ஆச்சாரியாரோட சக்தி எந்த நிலையில இருக்குன்னு நினைக்கிற? அனன்யா கேலியாக சிரித்தாள். இந்த கேள்வியை என்கிட்ட கேட்கறத விட உன் அறிவு கருவி கிட்ட கேட்டா அக்கு வேற ஆணி வேற சொல்லுமே என்றாள். உடனே மாறன் கண்களை மூடி, ஜீனோ, என் கேள்விக்கு பதில் சொல்லு என்று கேட்க, மாறன் சொல்லி முடிப்பதற்குள், நான் கேட்டுட்டே மாறன், திரும்ப கேட்க தேவையில்லை. ஆச்சாரியரோட சக்தி மகா சூத்திர நிலை. அவர் இந்த பேரரசிலேயே மிக சக்தி வாய்ந்த முதல் 10 பேர்கள் ஒருத்தர் என்றது. அதை கேட்டு மாறன் வாயடைத்து போனான். அடக்கடவுளே, ஆச்சாரியார் அவ்வளவு பெரிய ஆளா என்று மிரண்டு போனான். ஆமா, ஆனா இந்த பிரபஞ்சத்துல ஆச்சாரியரோட இடமே ரொம்ப கீழதான் என்று ஜீனோ அடுத்த குண்டை தூக்கி போட்டது. என்னது, நீ என்ன சொல்ற? ஆச்சாரியாரை விட சக்தி வாய்ந்தவங்களும் இருக்காங்களா? என்ன என்ற மாறனின் குரலில் அதிர்ச்சி தெரிந்தது. சக்தி வாய்ந்தவங்க மட்டும் இல்ல, மகா சக்தி வாய்ந்தவங்களே இருக்காங்க. இந்த பிரபஞ்சம் என்ன சின்னது நினைச்சீங்களா என்று ஜீனோ திருப்பி கேட்டது. சரி, புரியுது என்று மாறன் யோசிக்க, உலகம் எவ்வளவு பெரியது என்பது அவனுக்கு புரிந்தது. பேசிக்கொண்டே இருவரும் குரு ஆதித்யாவின் வகுப்பறைக்கு வந்தனர். எட்டி பார்த்தால் அங்கே திருவிழா போல கூட்டம். நெருப்பு சக்தியை கொண்ட அனைத்து மாணவர்களும், அதாவது முதல் ஆண்டிலிருந்து 4ஆம் ஆண்டு வரை உள்ள சுமார் 300 மாணவர்கள் அங்கே கூடியிருந்தனர். அந்த கூட்டத்தில் மாறன் ஒரு பரிச்சயமான முகத்தை பார்த்தான். அவளை பார்த்ததும் அவன் கண்களிலிருந்து கண்ணீர் கொட்டத் தொடங்கியது. உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாமல் ஓடிச் சென்று அவளை கட்டிப்பிடித்துக் கொண்டான். அக்கா, இத்தனை நாளா நீ எங்க போயிருந்த? நான் இந்த அகாடமிக்கு வந்ததிலிருந்து உன்னை தேடிக்கிட்டு இருக்க, ஆனா நீ கிடைக்கவே இல்லை என்று அமிர்தாவை அணைத்துக் கொண்டே ஒரு குழந்தையைப் போல புலம்பினான். ஆரம்பத்தில் மாறன் அமிர்தாவை இறுக்கமாக கட்டிப்பிடித்ததை பார்த்து அனன்யாவுக்கு பொறாமை வந்தது. யார் இவ என்று சந்தேகப்பட்டாள். ஆனால் அமிர்தா அவனது அக்கா என்று தெரிந்ததும் அவள் நிம்மதி பெருமூச்சு விட்டாள். டேய் தம்பி, அழாதடா. நான் பனிப்பிரதேசத்துக்கு போயிருந்தேன். அங்க சக்தியை ஈர்க்க போனேன். அதான் வர நிறைய நாள் ஆயிடுச்சு என்று மாறனின் கண்ணீரை துடைத்தாள். இப்போ வந்துட்டேன்ல, இனிமே நீ அழக்கூடாது என்று அவனை அணைத்துக் கொண்டாள். அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே குரு ஆதித்யா வகுப்புக்குள் நுழைந்தார். அவரை பார்த்ததும் மாணவர்கள் அனைவரும் அமைதியாகினர். அனைவருக்கும் வணக்கம். நெருப்பு பயிற்சிக்கு உங்களை வரவேற்கிற. இன்னைக்கு புது மாணவர்களுக்கு நெருப்பு எப்படி கட்டுப்படுத்தணும்னு சொல்லித்தர போறேன் என்று குரு ஆதித்யா கம்பீரமாக தொடங்கினார். அவர் தன் கையில் மந்திரங்களை ஓதி நெருப்பை வரவழைத்தார். அந்த நெருப்பு அவர் பேச்சுக்கு கட்டுப்பட்டது. அவர் நினைத்தபடி அந்த நெருப்பு வடிவம் மாறியது. சில சமயம் வாளாகவும், சில சமயம் ஈட்டியாகவும், சில சமயம் அம்பாகவும் மாறி விளையாடியது. இதையெல்லாம் செய்து காட்டிய பிறகு, இப்போ நான் உங்களுக்கு உயிருள்ள ஒரு நெருப்பு பறவையை எப்படி உருவாக்குறதுன்னு காட்டப் போறேன் என்றார். அவர் தனது 2 கைகளிலும் நெருப்பை வரவழைத்தார். பிறகு மெதுவாக 2 கைகளையும் ஒன்று சேர்த்தார். மாணவர்களை பார்த்து எச்சரித்தார். கவனமா பாருங்க, நெருப்பு 2 கையிலையும் இணைக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. கொஞ்சம் கவனம் சிதறினாலும் கை போயிடும் என்று அடுத்த 10 நிமிடத்தில் நெருப்பு பறவையை உருவாக்கினார். ரெக்கைகள், கால்கள் என வளர்ந்து கடைசியில் ஒரு முழுமையான பறவையாக மாறியது. அந்த நெருப்பு பறவையை பார்த்து அனைவரும் வியந்தனர். மெதுவாக அந்த பறவை குரு ஆதித்யாவின் கையை விட்டு பறந்து அந்த அறைக்குள் வட்டமிட்டது. வெளியே இருந்த நெருப்பையெல்லாம் அது தனக்குள் ஈர்த்துக் கொண்டு தன் சக்தியை அதிகரித்தது. இறுதியில் அதன் சக்தி குறைந்ததும் மீண்டும் நெருப்பாக மாறி குரு ஆதித்யாவிடமே திரும்பி வந்து ஐக்கியமானது. மாணவர்கள் அனைவரும் குரு ஆதித்யாவின் வித்தையை பாராட்டி கைத்தட்டி ஆரவாரம் செய்தனர். அந்த பாராட்டை கேட்டு குரு ஆதித்யா பெருமையுடன் புன்னகைத்தார். சரி, இப்போ புது மாணவர்களுக்கான முறை. உங்க உள்ளங்கையில நெருப்ப வரவழைச்சு அத ஒரு வாளா மாத்துங்க. யாரு நெருப்ப சிறப்பா கட்டுப்படுத்துறீங்களோ அவங்களுக்கு என்கிட்ட இருந்து நெருப்பு சக்தி புள்ளிகள் பரிசா கிடைக்கும் என்று அறிவித்தார். மாணவர்கள் முகத்தில் மகிழ்ச்சி பரவியது. எல்லோரும் முயற்சி செய்ய தொடங்கினர். சிலருக்கு வந்தது, சிலருக்கு வரவில்லை. குரு ஆதித்யா ஒவ்வொருவர் இடமாக சென்று சொல்லிக் கொடுத்தார். மனதை கட்டுப்படுத்தி நெருப்பு விதையிலிருந்து துகள்களை ஈர்த்து உயிர் சக்தியால் பற்ற வைக்கும் முறையை கற்றுக் கொடுத்தார். ஏறக்குறைய எல்லா புது மாணவர்களும் நெருப்பை பற்ற வைத்தனர். ஆனால் அதிலிருந்து கோணல் மாணலாக ஆயுதங்கள் உருவாகின. ஒரு பையன் வளைந்த வாளை உருவாக்கி காட்டினான். குரு ஆதித்யா பார்வையாலேயே அதை எப்படி சரி செய்வது என்று விளக்கினார். வாள் செய்த பிறகு பல மாணவர்களின் நெருப்பு கட்டுப்பாட்டை மீறி புஷ் என்று அணைந்து போனது. ஆனால் சுமார் 10 மாணவர்களின் நெருப்பு மட்டும் அணையாமல் இருந்தது. அவர்கள் ஈட்டி செய்ய முயன்றனர். அதில் 5 பேர் தோல்வியடைந்தனர். மீதமுள்ள 5 பேர் ஈட்டியை செய்தனர்.
கடைசியில் மிஞ்சியது மாறனும் அனன்யாவும் மட்டும்தான். இருவரும் நெருப்பை உருவாக்கி அம்பாக மாற்றினர். நெருப்பு கட்டுப்பாட்டை மீறப்போக ஆனாலும் அவர்கள் விடவில்லை. மாறன் உடனே கையில் இன்னொரு நெருப்பை வரவழைத்தான். அவன் 2 கைகளையும் இணைக்க சிறிது நேரத்தில் அதிலிருந்து ஒரு அழகான நெருப்பு பறவை உருவானது. குரு ஆதித்யா மாறனையே உற்று பார்த்துக் கொண்டிருந்தார். அவன் கண்களில் தெரிந்த அந்த தீவிரம் அவருக்கு பிடித்திருந்தது. சூப்பர் மாறா, ஆனா இவ்வளவுதானா? உன்னோட கண்ணுல தெரிகிற அக்னிக்கு இந்த சின்ன குருவி செட் ஆகுமா என்று ஒரு கேள்வியை தூக்கி போட்டார். மாறன் தயக்கத்துடன் நிமிர்ந்து பார்த்தான். குருவே, வேணா, இதுவே எனக்கு புதுசு. இதுக்கு மேல பவரை ஏத்தனா என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு தோணுது. எனக்கு பயமா இருக்கு என்று பின்வாங்கினான். இதை கேட்டதும் சுற்றி இருந்த சீனியர் மாணவர்கள் சிலர் கிண்டலாக சிரித்தனர். என்னடா இவன் ஃபயர் கிளாஸ்க்கு வந்துட்டு தீக்குச்சியை பார்த்து பயப்படுறான், இவனெல்லாம் எதுக்கு அகாடமிக்கு வரணும் என்று ஒருவன் ஏளனம் செய்தான். குரு ஆதித்யாவின் முகம் இறுகியது. என்னது பயமா? ஒரு நெருப்பு சக்தி வீரனுக்கு பயம் இருக்க கூடாது மாறன். உனக்குள்ள இருக்கிற பயத்தை எரிச்சாதான் நீ உண்மையான நெருப்பை கையாள முடியும். இல்லன்னா நீ இந்த இடத்துக்கே தகுதி இல்லாதவன். ட்ரை பண்ணு என்று கர்ஜித்தார். குருவின் வார்த்தைகளும் சுற்றி இருந்தவர்களின் ஏளன பார்வையும் மாறனின் ஈகோவை தொட்டன. நான் யாருன்னு இவங்களுக்கு காட்டணும் என்ற வெறி அவனுக்குள் ஏறியது. ட்ரை பண்ற குருவே என்று சொன்னவன் கண்களை மூடி முழு கவனத்தையும் ஒருமுகப்படுத்தினான். திடீரென அறையின் வெப்பநிலை தாறுமாறாக உயரத் தொடங்கியது. மாணவர்களுக்கு மூச்சு திணறியது. மாறன் கைகளில் இருந்த சிறிய நெருப்பு பந்து ஒரு சூரியனைப் போல விரிவடைந்தது. அதிலிருந்து 1, 2 அல்ல, டசன் கணக்கான நெருப்பு பறவைகள் சிறகடித்து பறக்கத் தொடங்கின. அவை சாதாரண பறவைகள் இல்லை. ஒவ்வொன்றும் உயிருள்ள பீனிக்ஸ் பறவைகளைப் போல கண்கூசும் ஒளியுடன் ஜொலித்தன. அவற்றின் ரக்கைகள் உரசும் சத்தம் இடிமுழக்கம் போல கேட்டது. இதை பார்த்த குரு ஆதித்யாவுக்கு கண்கள் விரிந்தன. இவன் என்ன பண்றான்? சாதாரண பயிற்சி தானே கொடுத்தேன், இவன் போர்க்களத்தையே உருவாக்குறானே என்று உள்ளுக்குள் உதறல் எடுத்தது. அந்த பறவைகளின் வேகம் அதிகரித்தது. சுழற்காற்று போல அவை சுழலத் தொடங்கின. குரு ஆதித்யா பதற்றத்துடன் கத்தினார். போதும் மாறன், நிறுத்து. இதுக்கு மேல உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது. நிறுத்துடா. ஆனால் மாறன் இப்போது சாதாரண நிலையில் இல்லை. அவன் ஆழ்ந்த தியான நிலைக்கு சென்று விட்டான். குருவின் சத்தம் அவன் காதில் விழவே இல்லை. அவன் உடலில் இருந்து வெளிப்பட்ட சக்தி இப்போது ஒரு எரிமலையைப் போல வெடித்து சிதறியது. ஐயோ, இவன் நம்ம எல்லாரையும் காலி பண்ணாம விடமாட்டான் போல இருக்கே என்று மாணவர்கள் அலறினர். குரு ஆதித்யா உடனே தனது சக்தியை பயன்படுத்தி அந்த நெருப்பை அணைக்க முயன்றார். ஒரு பெரிய நீர்ப்போர்வையை உருவாக்கினார். ஆனால் மாறனின் நெருப்பு பறவைகள் அந்த நீரையும் ஆவியாக்கிவிட்டன. குருவால் நம்பவே முடியவில்லை. என்ன சக்தி இது? ஒரு குருவாலேயே தடுக்க முடியலன்னா இவன் உடம்புக்குள்ள என்ன பூதம் ஒளிஞ்சிருக்கு என்று மிரண்டு போனார். மாறனின் கட்டுப்பாட்டை இழந்த அந்த 100 பறவைகளும் நாலாபுறமும் சிதறின. அவை சுவர்களில் மோதி வெடித்தன. மேற்கூரையை துளைத்தன. மரச்சாமான்கள் தீப்பிடித்து எரிந்தன. மொத்த வகுப்பறையும் ஒரு எரியும் நரகமாக மாறியது. ஓடுங்கடா, உசுறு வேணும்னா ஓடுங்க என்று மாணவர்கள் அலறி அடித்துக் கொண்டு ஒருவர் மேல் ஒருவர் விழுந்து வாசலை நோக்கி ஓடினர். அனன்யா புகைக்கு நடுவே இருமிக் கொண்டே மாறனை தேடினாள். அவன் இன்னும் அந்த நெருப்பு வளையத்திற்கு நடுவே சிலை போல அமர்ந்திருந்தான். அவள் ஓடிச் சென்று அவனை ஒழுக்கினாள். மாறன், முழிச்சு பாரு, மொத்த இடமும் எரியுது, எழுந்துரு. ஆனால் அவன் ஏதோ ஒரு தனி உலகத்தில் ஆழ்ந்திருந்தான். அவன் கைகள் மட்டும் தன்னிச்சையாக அமிர்தாவையும் அனன்யாவையும் வெளியே போகுமாறு சைகை செய்தான். கட்டிடம் இடிந்து விழுந்ததும் ஆச்சாரியரின் முக்கியமானவன் உள்ளே மாட்டிக்கொண்டானே என்று குரு ஆதித்யாவுக்கு வியர்த்து கொட்டியது. ஐயோ, அந்த பையனுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா நான் மூட்டையை கட்டிக்கிட்டு ஊருக்கு போக வேண்டியதுதான் என்று தனக்குத்தானே புலம்பினார். புழுதி அடங்கியதும் உள்ளே இருந்த காட்சியை பார்த்து எல்லோரும் வாயடைத்து போயினர். அமிர்தாவும் அனன்யாவும் கூட நம்ப முடியாமல் பார்த்தனர். மாறனை சுற்றி அந்த 100 நெருப்பு பறவைகளும் ஒரு கவசம் போல சூழ்ந்து வட்டமிட்டுக் கொண்டிருந்தன. மேலே இருந்து விழும் கற்கள் அந்த கவசத்தில் பட்டு எரிந்து சாம்பலாகின. மாறன் மீது ஒரு துரும்பும் படவில்லை. குரு ஆதித்யா திகைத்து போனார். சில ஜூனியர் குருமார்களும் ஓடி வந்தனர். மாறன் மெதுவாக எழுந்து நடந்தான். அவன் நகர நகர அந்த பறவை கவசமும் அவனுடன் நகர்ந்தது. வழியில் கிடந்த கற்கள் நெருப்பில் பட்டு சாம்பலாயின. இந்த காட்சியை கண்டவர் மிரண்டு போனார். குருமார்கள் பல ஆண்டுகளாக தவம் கிடந்தும் கிடைக்காத ஒரு நிலையை இவன் சாதாரணமாக அடைந்து விட்டானே என்று வியந்தனர். இவன் உண்மையாவே என் தம்பியா? என்னை விட சின்ன பையன், நேத்து வரைக்கும் குழந்தை மாதிரி இருந்தவன் இன்னைக்கு வேற மாதிரி ஜொலிக்கிறானே என்று அமிர்தா சந்தோஷப்பட்டாள். சொல்ல போனால் அவளது கண்ணில் இருந்து ஆனந்த கண்ணீர் வந்தது. இதை கேட்ட அனன்யா மகிழ்ச்சியுடன் சொன்னாள், அவரோட இந்த குணம்தான் என்ன மயக்கிடுச்சு அமிர்தாக்கா. ஒரு பக்கம் சாதாரண மனுஷனை விட வீக்கா தெரியறாரு, இன்னொரு பக்கம் மாவீரனை விட பலசாலியா மாறுறாரு. ஆச்சரியமா இருக்கு என்றாள். ஆமா அனன்யா, என் தம்பி எதுலயும் தோத்து போக மாட்டான், எதையும் விட்டு கொடுக்க மாட்டான் என்று அமிர்தா பெருமையுடன் சொன்னாள்.
அனன்யா கவலையுடன், அக்கா, ஆனா குரு ஆதித்யா டென்ஷன் ஆகி ஏதாவது தண்டனை கொடுத்துட்டா என்ன பண்றது? கவலைப்படாத, அவர் தண்டனை கொடுக்கறதுக்கு முன்னாடியே நான் சாரி கேட்டுருவேன். அவர் என் பேச்ச தட்டமாட்டாரு. நான் அவரோட செல்ல பொண்ணு என்று அமிர்தா நம்பிக்கையுடன் சொன்னாள். குரு ஆதித்யா கோபப்படாம இருந்தா சரிதான் என்று அனன்யா சொன்ன அடுத்த நொடியே நடக்க வேண்டியது நடந்தது. இங்கே நடப்பதையெல்லாம் கேள்விப்பட்டு குரு வாயு அங்கே வந்தார். குரு ஆதித்யாவின் கிளாஸ் ரூம் எரிந்து சாம்பலாகி கிடப்பதை பார்த்தார். என்ன ஆச்சு ஆதித்யா? ஒரு சின்ன பையனோட நெருப்ப உன்னால சமாளிக்க முடியலையா? உன் சேம்பர் காலி, நீயும் காலி போல இருக்க என்று குரு வாயு கிண்டலாக சிரித்தார். நான் அந்த பையனை கொஞ்சம் குறைவா எடை போட்டுட்டேன் வாயு, அதான் இப்படி ஆக்சிடென்ட் நடந்துருச்சு என்று ஆதித்யா வருத்தத்துடன் சொன்னார். பரவாயில்ல விடு, உனக்குத்தான் வயசாயிடுச்சுல்ல, வயசான காலத்துல இதெல்லாம் சகஜம்தான் என்று வாயு மீண்டும் சிண்டினார். ஆதித்யாவுக்கு கோபம் வந்தது. சரிடா சரி, இவன் உன் வகுப்புக்கு வரும்போது பாக்குற என்னோட இடம் சும்மா தீஞ்சுதான் போச்சு. ஆனா உன் சேம்பரை இவன் காத்துல பறக்க விடுவான் பாரு, அப்போ தெரியும் என்று மனதிற்குள் நினைத்தார். ஆதித்யாவின் கோபத்தை பார்த்து குரு வாயுவுக்கே கொஞ்சம் பயம் வந்தது. ஏனென்றால் ஆதித்யா சாதாரண ஆள் இல்லை. ஆச்சாரியருக்கு அடுத்தபடியாக அகாடமியிலேயே சக்தி வாய்ந்தவர். அவர் நினைத்தால் அகாடமியையே அழித்து விட முடியும். சரி குருவே, ஏதாவது ஹெல்ப் வேணும்னா சொல்லுங்க என்று சொல்லிவிட்டு வாயு நழுவினார். ஆதித்யா மாணவர்களையும் மாறனையும் வேறு அறைக்கு செல்லச் சொன்னார். அனைவரும் அமைதியாக சென்றனர். மாணவர்கள் தங்களுக்குள் பயத்துடன் பேசிக் கொண்டனர். ஐயோ, இப்போ மாறனுக்கு என்ன ஆகுமோ? போன தடவை ஒருத்தன் ஜன்னல் திரையை எரிச்சதுக்கு அவனை காட்டுக்குள்ள அனுப்பி 3வது லெவல்ல முடிக்கிற வரைக்கும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா அவன் வெறும் ஃபர்ஸ்ட் லெவல்ல தான் இருந்தான் என்று ஒருவன் சொன்னான். இப்போ இவனுக்கு என்ன தண்டனை கிடைக்க போகுதோ ஆண்டவனுக்கு தான் தெரியும் என்று இன்னொருவன் சொன்னான். அப்போது மாறன் தள்ளாடினான். அந்த பறவைகள் இப்போது அவனையே சுட்டெரிக்க தொடங்குவது போல நெருங்கின. அவன் முகம் வலியால் துடித்தது. அம்மா என்று முனகினான். இதை பார்த்த அமிர்தா பதறிப்போனாள். டேய் தம்பி என்று கத்திக்கொண்டே அவனை நோக்கி ஓட முயன்றாள். சட்டென்று குரு ஆதித்யா, நில்லு அமிர்தா, ஒரு அடி முன்னாடி வச்சா கூட நீ சாம்பலாயிடுவ என்று எச்சரித்தார். பரவாயில்ல குருவே, என் தம்பிக்கு ஆபத்து என்று அமிர்தா பொறுமையற்று சொன்னாள். குரு ஆதித்யா அவளை கடுமையாக பார்த்தார். அவனை சுத்தி இருக்கிறது சாதாரண நெருப்பு இல்ல, அது ருத்ராக்னி. அவனை தவிர வேற யார் தொட்டாலும் பொசுக்கிடும். அவன் சக்தி இப்போ பீக்ல இருக்கு. அவனாலேயே அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. நீ போனா உன்னை காப்பாத்த அவனால கூட முடியாது என்றார். அமிர்தா செய்வதறியாமல் கண்ணீரோடு அந்த நெருப்பு வளையத்திற்குள் சிக்கிய தம்பியை பார்த்துக் கொண்டே நின்றாள். காக்க வந்த பறவைகளே இப்போது மாறனுக்கு யமனாக மாறுமா? மாறனுக்கு அகாடமி தண்டனை கொடுக்குமா? விடை காண காத்திருங்கள். விதியை வெல்லும் பயணம், வீரம் சொல்லும் காவியம். கேட்டு மகிழுங்கள். இது வாழ்வீசும் கரிகாலா, பிரத்யேகமாக உங்கள் பாக்கெட் எஃப்எம்மில் மட்டும். கரிகாலா. நில்லு அமிர்தா, நீயும் அந்த பறவைகளால எரிஞ்சு போயிடுவ. ஏன்னா அந்த பறவைகள் இப்போ மாறனோட கட்டுப்பாட்டுல இல்ல என்று குரு ஆதித்யாவின் அந்த குரல் அந்த மண்டபம் முழுவதும் இடி முழக்கம் போல எதிரொலித்தது. அதை கேட்டதும் அமிர்தா அப்படியே உறைந்து போனாள். தன் கண் முன்னே தம்பி நெருப்பு வளையத்திற்குள் சிக்கி தவிப்பதை பார்த்தும் உதவிக்கு செல்ல முடியாமல் தவித்தாள். குரு ஆதித்யா சட்டென்று தன் வலது கையை வானத்தை நோக்கி உயர்த்தினார். அந்த நொடி ஒரு பிரம்மாண்டமான மாயாஜாலம் நிகழ்ந்தது. மாறனை சுற்றி மரண பயத்தை காட்டிக் கொண்டிருந்த அந்த 100 நெருப்பு பறவைகளும் குருவின் கையசைவிற்கு நின்றன. மின்னல் வேகத்தில் அவை மீண்டும் கொழுந்துவிட்டு எரியும் நெருப்பு கற்றுகளாக உருமாறின. பின்னர் ஒரு பெரும் நெருப்பு சூறாவளியை போல சுழன்று அப்படியே பாய்ந்து சென்று குரு ஆதித்யாவின் உடலுக்குள் நுழைந்தன. அடுத்த கணமே குரு ஆதித்யாவின் உடல் ஒரு சூரியனைப் போல பிரகாசித்தது. அவரது சக்தி பல மடங்கு அதிகரித்தது. அவர் உடம்பில் இருந்த அறிவு கருவி, குரு ஆதித்யா, உங்களுக்கு 5 நெருப்பு சக்தி புள்ளிகள் கிடைத்துள்ளன என்று கூறியது. அதே நேரத்தில் மாறனின் உடலில் இருந்த கவசமும் மேம்பட்டது. அதன் மங்கலான நிறம் மறைந்து இப்போது பளபளக்கும் வெள்ளி நிறத்தில் ஒரு முழுமையான போர் வீரனின் கவசம் போல ஜொலித்தது. மாறனின் இந்த திடீர் வளர்ச்சியைக் கண்டு மாணவர்கள் ஆச்சரியத்தில் திகைத்தனர். என்னடா இது மேஜிக்? நாம என்னடான்னா காட்டுக்குள்ள போய் மிருகத்தோட அடிச்சு உருண்டு பரண்டு பாயிண்ட்ஸ் வாங்குறோம். இவங்க என்னடான்னா ஹாயா ரூம்ல உட்காந்துகிட்டே ஏதோ ஜூஸ் குடிக்கிற மாதிரி காத்துல இருந்தே சக்தியை உறிஞ்சுறாங்க. இது என்னடா புது டெக்னிக்கா இருக்கு என்று பொறாமையுடன் பேசிக் கொண்டனர். மாணவர்களின் சந்தேகத்தை உணர்ந்த குரு ஆதித்யா கம்பீரமாக அவர்களை பார்த்து, எல்லாரும் அமைதியா இருங்க. நான் சொல்றத ஒவ்வொருத்தரும் உங்க மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. இதுவரைக்கும் நீங்க விலங்குகளை கொன்னா மட்டும்தான் சக்தி கிடைக்கும்னு நம்பிட்டு இருந்தீங்க. அது உண்மைதான். ஆனா சக்தியை அதிகரிக்க அதை விட சிறந்த வழிகள் இருக்கு.
இப்போ நீங்க பாத்தீங்களே, இயற்கையோட சக்திய தனக்குள்ள ஈர்த்துக்கிறது தான் இருக்கிறதுலயே மிக உயர்ந்த வழி. இதுதான் ஒரு வீரனை மகா வீரனா மாத்தும். இதை கேட்டதும் மாணவர்களுக்கு ஒரு புது நம்பிக்கை பிறந்தது. நாமும் இதே போல சக்தியை அதிகரிக்க வேண்டும் என்ற வைராகியம் அவர்கள் கண்களில் தெரிந்தது. ஒரு விபத்து நடந்தாலும் அதிலிருந்து மாணவர்கள் ஒரு நல்ல பாடத்தை கற்றுக்கொண்டார்களே என்று நிம்மதி அடைந்தார் ஆதித்யா. சரி, இப்போ எல்லாரும் போங்க, நான் மாறன் கிட்ட தனியா பேசணும் என்று குரு கட்டளையிட்டார். மாணவர்கள் அனைவரும் மாறனை பரிதாபமாக ஒரு முறை பார்த்துவிட்டு, பாவம் பையன் மாட்டிக்கிட்டான், இன்னைக்கு இவனை வறுத்தெடுக்க போறாரு என்று நினைத்தபடியே சென்றனர். இறுதியில் அந்த இடத்தில் குரு ஆதித்யா, அனன்யா, அமிர்தா மற்றும் மாறன் ஆகியோர் மட்டுமே மிஞ்சினர். குரு ஆதித்யா அமிர்தாவையும் அனன்யாவையும் பார்த்து, நான் எல்லாரையும் வெளியே போக சொன்னேன்ல, நீங்க ஏன் இன்னும் நிக்கிறீங்க என்று அதட்டலாக கேட்டார். அந்த அதட்டலுக்கு பயந்து அனன்யா வெளியேறினாள். ஆனால் அமிர்தா நகரவில்லை. தம்பிக்கு எந்த தண்டனை கிடைத்தாலும் அதில் பாதியை தானும் ஏற்க தயாராக ஒரு தாயை போல நின்றாள். மன்னிச்சிடுங்க குருவே, என் தம்பியை விட்டுட்டு நான் போக மாட்டேன். அவனுக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் அதுல பாதியை எனக்கும் கொடுங்க என்று அமிர்தா பிடிவாதமாக நின்றாள். குரு ஆதித்யா சலித்துக் கொண்டார். அமிர்தாவை பார்த்து, அமிர்தா, ஏன் இப்படி பயப்படுற? நீயும் வெளியில போமா, நான் அவனுக்கு தண்டனை எல்லாம் கொடுக்க போறதில்ல, அவன் கிட்ட கொஞ்சம் பேசணும், அவ்வளவுதான், நம்பி போ என்றார். இதை கேட்டதும் அமிர்தா நிம்மதி பெருமூச்சுடன் மாறனை ஒருமுறை பார்த்துவிட்டு வெளியேறினாள். மாறன், இங்க வா என்று அவர் கூப்பிட மாறன் பயந்து கொண்டே அடக்கமாக அருகில் சென்றான். குரு அவன் முதுகில் தட்டி கொடுத்தார். அற்புதம் மாறன், நீ கொற்கை ராஜ்யத்தோட இளவரசன்கிறதால உன்கிட்ட ஏதோ கொஞ்சம் திறமை இருக்குன்னு நினைச்சேன். ஆனா நீ ஒரு அபரிமிதமா இருப்பேன்னு எதிர்பார்க்கல. பிரமாதம் என்று மனதார பாராட்டினார். மாறன் நெஞ்சில் கை வைத்துக் கொண்டு பெருமூச்சு விட்டான். அப்பாடா, நல்ல வேளை, என் தோலை உரிச்சு உப்பு கண்ணம் போடுவீங்கன்னு நினைச்சேன். நீங்க பாராட்டவும் தான் உசிரே வந்துச்சு என்று நிம்மதி அடைந்தான். குரு ஆதித்யா உடனே, பாரு மாறன், நெருப்பு மேல உனக்கு இருக்கிற கட்டுப்பாடு ரொம்ப அபாரமா இருக்கு. ஆனா நெருப்பு சக்தியில 10 விதமான நுட்பங்கள் இருக்கு. அதுல ஒன்ன கத்துக்கிட்டா கூட உன்னோட நிலை மட்டும் இல்ல, உன்னை விட 2-3 நிலை மேல இருக்கிற வீரர்களால கூட உன்னை தோற்கடிக்க முடியாது என்றார். மாறன் ஆர்வத்துடன், குருதேவா, ஒரு சந்தேகம், தப்பா நினைக்கலனா கேட்கலாமா? கேளு என்று குரு தலையசைத்தார். நெருப்பு சீற்றம் நிலை அப்படின்னா என்ன? குரு ஆதித்யா சிரித்தார். நல்ல கேள்வி. நெருப்பு சீற்றம்ங்கிறது எதிரிய நம்ம கோபங்கிற நெருப்பால தாக்குற ஒரு முறை. அதாவது ஒரு வீரன் தனக்குள்ள இருக்கிற ஆன்மீக நெருப்ப ஒரு பயங்கரமான தீப்பிழம்பா மாத்தி வெளிப்படுத்துவான். இந்த நெருப்பு சாதாரணமானது இல்ல, இது எதிரிய சாம்பலாக்கிடும். இதை கேட்டதும் மாறனுக்கு அந்த வித்தையை கத்துக்க வேண்டும் என்ற ஆசை வந்தது. இந்த வித்தைய நான் வழக்கமா 2ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு தான் சொல்லி தருவேன். ஆனா நீ ஒரு ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட், அதனால இப்பவே உனக்கு சொல்லித்தரேன் என்று சொல்லிவிட்டு அதற்கான ரகசிய சூத்திரங்களை அவனிடம் கொடுத்து அனுப்பி வைத்தார். மாறன் வெளியே வந்ததும் அமிர்தாவும் அனன்யாவும் அவனை சூழ்ந்து கொண்டனர். அமிர்தா பதற்றத்துடன், என்னடா ஆச்சு? குரு என்ன தண்டனை கொடுத்தாரு? சொல்லு, நான் இப்பவே போய் அவர்கிட்ட பேசுறேன். நான் பேசினா கண்டிப்பா தட்டமாட்டாரு என்றாள். அதை கேட்ட மாறன் வாய்விட்டு சிரித்தான். அக்கா, எதுக்கு இவ்வளவு பதட்டப்படுற? தண்டனை எதுவும் இல்ல, எனக்கு பெரிய ஜாக்பாட் அடிச்சிருக்கு. என்னது ஜாக்பாட்டா? அமிர்தாவுக்கு புரியவில்லை. இல்லக்கா, குரு எனக்கு ஒரு ரகசிய வித்தையை சொல்லி கொடுத்திருக்காரு, வா ரூமுக்கு போய் பேசலாம் என்று அவளை அழைத்துக் கொண்டு நடந்தான். வழியில் ஆர்யன், நாகலன், பிரியங்கா ஆகியோர் எதிரில் வந்தனர். ஆர்யன் சிரித்துக் கொண்டே மாறனை பார்த்து, என்ன மாறனன்னா, அகாடமி முழுக்க உங்களை பத்தி தான் பேச்சு. ஃபயர் டிபார்ட்மெண்ட்டுக்கே ஃபயரா? சும்மா கொளுத்தி போட்டீங்களாமே, நீங்க வேற லெவல் போங்க. ஆமாண்ணா, செய்தி காட்டு தீயா அகாடமி முழுக்க பரவிடுச்சு என்றான் நாகலன். மாறன் முறைத்தான். உங்களுக்கு யார் சொன்னது? இரு, எனக்கு தெரியும் என்று சொல்லிவிட்டு பிரியங்காவின் காதை பிடித்தான். வேற யாரு? இந்த வாளுதான் சொல்லியிருக்கோம். நீ அங்க இருந்தது எனக்கு தெரியும்டி என்றான். ஆமாண்ணா, நான் தான் சொன்னேன், வலிக்குது, விடுங்க என்று பிரியங்கா அலறினாள். அமிர்தா உடனே, சரி அதை விடு, குரு உனக்கு என்ன வித்தை சொல்லி கொடுத்தாரு? அவர் எனக்கு நெருப்பு சீற்றம் நுட்பத்தை கத்துக் கொடுத்தாரு என்றான் மாறன். என்னது, அது சீனியர்ஸ்க்கு சொல்லித்தர பாடமாச்சே, உனக்கு எப்படி கத்துக் கொடுத்தாரு என்று அமிர்தா நம்ப முடியாமல் கேட்டாள். மாறன் சிரித்துக் கொண்டே, அக்கா, உன் தம்பி யாரு? ஒரு பிறவி மேதக்கா. என்னோட திறமைக்கு நான் இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்ல, நேரா குருமார்களுக்கு பாடம் எடுக்க போக வேண்டியது. நீ என்னடான்னா என்னை இன்னும் சின்ன பையனாவே நினைச்சிட்டு இருக்க என்று காலரை தூக்கி விட்டு கொண்டான். டேய், அவர் கொஞ்சம் கோபக்கார ஆளு, அதான் ரொம்ப பயந்துட்டேன். ஆமா, உனக்கு அதை பிராக்டிஸ் பண்ண ஒரு நல்ல இடம் வேணுமே, அதுக்கு என்ன பண்ணுவ என்றாள் அமிர்தா. கவலைப்படாதக்கா,
இத பிராக்டிஸ் பண்ண எனக்கு ஒரு இடம் தெரியும் என்றான் மாறன் சாதாரணமாக. எங்க? புரியாமலே கேட்டாள் அமிர்தா. போர்ட்டல் காட்டுல இருக்கிற நெருப்பு மரம் என்று மாறன் சொல்ல அமிர்தா அவனை ஆச்சரியமாக பார்த்தாள். பிறகு மாறன் அனன்யாவை அமிர்தாவிடம் அறிமுகப்படுத்தினான். அமிர்தாவுக்கும் அனன்யாவை பிடித்திருந்தது. எல்லோரும் சென்ற பிறகு மாறன் மட்டும் காட்டிற்கு செல்ல தயாரானான். போகும் முன் நண்பர்களை அழைத்தான். இன்னைக்கு எனக்கு கிடைச்ச பாயிண்ட்ஸ நீங்களே பிரிச்சுக்கோங்க என்று சொன்னான். பிரியங்கா நெகிழ்ந்து போனாள். அண்ணா, நீங்க எப்பவுமே இப்படித்தானா? கஷ்டப்படுறது நீங்க, ஆனா பலனை மட்டும் எங்களுக்கு கொடுக்குறீங்க. உங்களுக்குன்னு எதையுமே வச்சுக்க மாட்டீங்களா? மாறன் சிரித்தான். என் பலமே நீங்க தான்ப்பா. நீங்க வளர்ந்தா நானும் வளர்ந்த மாதிரி தானே. உடனே ஆரியன், அண்ணா சென்டிமெண்ட் எல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல சொல்லுங்க, நீங்க போன தடவை சொன்ன அந்த மின்னல் சக்தி என்னாச்சு? அதையாச்சும் வச்சிருக்கீங்களா, இல்ல அதையும் தானம் பண்ணிட்டீங்களா என்று கேட்டான். மாறன் சிரித்துக் கொண்டே, பயப்படாத ஆரியன், அது என்கிட்ட தான் இருக்கு. ஜீனோ என்ன சொல்லுதுன்னா, அது ஒரு லைஃப் லைன் மாதிரியா. ரொம்ப ஆபத்தான கட்டத்துல ஒரே ஒரு முறை தான் பயன்படுத்த முடியுமா. சோ அத பத்திரமா வச்சிருக்கேன். சரிக்கா, நான் போயிட்டு வரேன். நீ இங்கே இரு. இன்னைக்கு ராத்திரி நம்ம ஒன்னா சாப்பிடலாம் என்று சொல்லிவிட்டு போர்ட்டலுக்குள் நுழைந்தான். நெருப்பு மர பகுதியை அடைந்ததும் மாறனுக்கு வியர்த்து கொட்டியது. அங்கே மரங்களிலிருந்து இலைகளுக்கு பதில் நெருப்பு துளிகள் சொட்டிக் கொண்டிருந்தன. அந்த சூழலை பார்த்து முதலில் மிரண்டாலும் பிறகு தன்னை தயார்படுத்திக் கொண்டான். தனது நெருப்பு சக்தியை வெளிக்கொண்டு வந்து ஒரு நெருப்பு வாளை உருவாக்கினான். பயிற்சியை தொடங்கி வாளை வீசும் போது நெருப்பு சிதறியது. அவன் பயிற்சியில் மெய்மறந்து போனான். பத்தாது மாறா, இந்த வேகம் பத்தாது என்று அவனுக்கு அவனே பேசிக் கொண்டான். உன்னை நம்பி ஒரு கூட்டமே இருக்கு. உன் குடும்பம், உன் நண்பர்கள், உன் காதலி எல்லாரையும் காப்பாத்தணும்னா நீ சாதாரண மனுஷனா இருக்க கூடாது. ஒரு அசுரனா மாறணும். இன்னும் வேகம், இன்னும் வெறி வேணும். வாளால் காற்றை கிழித்தான். ஒவ்வொரு வீச்சும் அவனது லட்சியத்தை உறுதிப்படுத்தியது. சுமார் அரை மணி நேரம் பயிற்சி செய்திருப்பான். திடீரென்று அங்கு காலடி சத்தம் கேட்டது. யாரோ வருவது தெரிந்தது. மாறன் உஷாரானான். சத்தம் நெருங்கியது. அங்கு சில 9ஆம் நிலை வீரர்கள் வந்தனர். 4 உருவங்கள் அவன் முன் வந்து நின்றன. கருப்பு உடை, முகம் முழுவதும் துணி, கண்கள் மட்டும் தெரிந்தன. அந்த கண்களில் அனல் பறக்கும் கொலைவெறி தெரிந்தது. அவர்கள் கூலிப்படையினர் என்பது பார்த்தவுடனேயே தெரிந்தது. மாறனுக்கு கொஞ்சம் நடுக்கம் வந்தாலும் அவன் அசையாமல் நின்றான். தன் கையில் இருந்த நெருப்பு வாளை இன்னும் பிரகாசமாக்கினான். அவர்கள் அவனை சூழ்ந்து கொண்டனர். அவர்களின் தலைவன் போல இருந்தவன் மாறனை பார்த்து, என்ன விக்ரமாதித்தரின் வாரிசு மாறன், உன்னை இங்க சந்திச்சதுல சந்தோஷம், அதே சமயம் வருத்தமாவும் இருக்கு என்றான். மாறன் பதில் பேசாமல் முறைத்தான். உன் ராஜ்யம் அழிஞ்சத கேள்விப்பட்டோம். ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதான் உன்னையும் சொந்தக்காரங்க கிட்டயே அனுப்பி வைக்கலான்னு வந்தோம் என்று அவன் நக்கலாக சிரித்தான். மாறன் கோபத்துடன் கேட்டான், என்ன அனுப்ப வந்தீங்களா, இல்ல நீங்க நரகத்துக்கு போக வந்தீங்களா? உன் தாத்தா விக்ரமாதித்தர் மாதிரியே உனக்கும் திமிரு அதிகம். அதான் அவரால ஒரு இடத்துக்கு மேல சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்த முடியல. இப்போ நீயும் உன் சக்திய வளர்க்காமலேயே சாக போற என்று நக்கலாக சொன்னான் அந்த தலைவன். மாறனின் கண்கள் சிவந்தன. ஏய், என் தாத்தாவை பத்தியோ என் பரம்பரைய பத்தியோ பேச உனக்கு தகுதி இல்ல. உன்னோட நாக்கு ரொம்ப நீளுது. அத குறைக்கதான் நான் இங்க வந்திருக்கேன். மரியாதையா ஓடி போயிடு, இல்லனா இந்த நெருப்பு மரத்தோட சேர்த்து உன்னையும் சாம்பலாக்கிடுவேன். தலைவன் ஏளனமாக சிரித்தான். சின்ன பையன், வாய்க்கொழுப்பு அதிகம். இந்த திமிரு தான் உனக்கு எவனாக போகுது. பகல் கனவு காண்றது நல்லதில்ல. ஆனா இப்போ நீங்க அதான் செஞ்சிட்டு இருக்கீங்க என்று நக்கலாக பதிலளித்தான் மாறன். ஏன் தம்பி அவசரப்படுற, பொறுமையாரு. எம உன்னை நெருங்கிட்டான். தனது கையில் உள்ள ஆயுதத்தை இறுக்கி பிடித்தான் அந்த தலைவன். மாறன் புன்னகைத்தான். கூட்டத்தில் ஒருவன் உடனே, தலைவரே, இந்த குட்டியை நானே கொல்றேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க என்று கேட்க தலைவன் சம்மதித்தான். மாறன் தயாரானான். வா, உனக்கு மேல போய் ஏற்கனவே செத்தவன் முன்னோர்களை பார்க்க அவ்வளவு அவசரம் போல என்று அவன் கோபத்துடன் வாளை ஓங்கிக் கொண்டு மாறன் மீது பாய்ந்தான். அவன் வாள் மாறனை தொடுவதற்கு முன் மாறன் தன் கையில் இருந்த நெருப்பு வாளை சுழற்றினான். அதிலிருந்து நெருப்பு சீற்றம் வித்தையின் மூலம் நெருப்பு மழையாக பொழிந்தது. 9ஆம் நிலை வீரனான அவன் காற்றில் இருக்கும் போதே உடல் கருகி சாம்பலானான். மாறன் நகரவும் இல்லை, ஓடவும் இல்லை. இதை பார்த்த மற்றவர்கள் பயத்தில் நடுங்க தலைவன் கத்தினான். ஏய், என்னடா இது? இவன் 4வது நிலை பையன் தானே? ஒருத்தனை ஒரே அடியில போசிக்கிட்டான். ஆமா தலைவரே, இன்னைக்குதான் 4வது நிலைக்கு வந்தான். சத்தியமா சொல்றேன். அப்போ அவனுக்கு எப்படி இவ்வளவு சக்தி வந்துச்சு? இந்த ஆபத்தான வித்தை எப்படி இவனுக்கு தெரியும்? தலைவன் பேச்சில் சற்று தடுமாற்றம் தெரிந்தது. எனக்கு தெரியாது தலைவரே என்று அவன் அழாத குறையாக சொன்னான். சரி, இப்போ நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து தாக்குங்க. இவன் எப்படி தப்பிக்கிறான்னு பாக்குறேன் என்றவுடன் இருவரும் வாளை உருவிக்கொண்டு பாய்ந்தனர். மாறன் பயப்படவில்லை. அவன் தன் இன்னொரு கையில் வெண்கல கத்தியை எடுத்தான்.
இப்போது அவன் 2 கைகளிலும் ஆயுதம். ஒரு கையில் ஆன்மீக நெருப்பு வாள், மறு கையில் பௌதிக வெண்கல வாள். அவர்கள் நெருங்கியதும் மாறன் ஒரு சுழல் போல சுழன்றான். ஒரு கையில் இருந்த நெருப்பு வாளால் ஒருவனை எரித்தான். அவன் உடல் தீப்பந்தம் போல எரிந்தது. அதே வேகத்தில் இன்னொரு கையில் இருந்த வெண்கல கத்தியால் மற்றொருவனின் கழுத்தை வெட்டினான். இருவரும் சுதாரித்துக் கொண்டு மீண்டும் தாக்க வந்தனர். ஆனால் அதற்குள் ஒருவனை நெருப்பால் முழுவதுமாக எரித்து சாம்பலாக்கினான். மற்றவனின் தலையை துண்டித்தான் மாறன். இதை பார்த்த தலைவன் அரண்டு போனான். அட பாவி, இது அந்த இரட்டை ஆயுத வாழ்வித்தையா? இவன் மனுஷனா இல்ல அரக்கனா என்று அலறினான். நீ பிண்டாரி குழுவோட மோதிட்ட, இனிமே உன்னை உயிரோட விடமாட்டோம் என்று அனைவரும் அங்கிருந்து ஓடினர். முதல்ல ஒழுங்கா சண்டைக்கு வாங்கடா, அப்புறம் பார்க்கலாம் என்று மாறன் சிரித்தான். இறந்தவர்களை பார்த்தான். எரிந்தவர்கள் சாம்பலாகி விட்டனர். தலை துண்டானவனின் கையில் ஒரு பச்சை குத்தப்பட்டிருந்தது. ஒரு கருப்பு காகத்தின் சின்னம். அது பார்ப்பதற்கே விகாரமாக இருந்தது. யார் கையில எல்லாம் கருப்பு காகம் பச்சை இருக்கோ அவங்க பிண்டாரி குழுவை சேர்ந்தவங்க என்று மாறன் குறித்துக் கொண்டான். அந்த தலைவனையும் கொல்ல நினைத்தான். ஆனால் அதற்குள் மாறனின் சக்தி முழுவதுமாக தீர்ந்து போய்விட்டது. ஒருவேளை அந்த தலைவன் திருப்பி அடித்தால் மாறன் நிலை மோசமாகிவிடும் என்பதால் அவனும் அவர்களை தேடிச் செல்லவில்லை. சண்டைக்கு சிறிது நேரம் கழித்து மாறன் தரையில் அமர்ந்து தியானம் செய்தான். இயற்கையின் சக்தியை ஈர்த்தான். அரை மணி நேரத்தில் மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பினான். உடனே ஜீனோவிடம் கேட்டான், இப்போ என் நிலை என்ன? நீங்க 4ஆம் நிலையில இருக்கீங்க. 5ஆம் நிலைக்கு போக 50 புள்ளிகள் தேவை. ஏற்கனவே உங்ககிட்ட 10 புள்ளிகள் இருக்கு. இப்போ 3 கெட்டவங்களை கொன்னதால 70 புள்ளிகள் கிடைச்சிருக்கு. கூடவே 2 காற்று சக்தி புள்ளிகளும் கிடைச்சிருக்கு. உங்க நிலையை உயர்த்தவா? ஆமா, உயர்த்து என்று மாறன் சொல்ல, மாஸ் மாறன், நீங்க வேற லெவல். 5ஆம் நிலையை தொட்டுட்டீங்க. இப்போ உங்க உடம்பு இரும்பு மாதிரி மாறிடுச்சு. உங்க பலம் 34 கிலோ என்று ஜீனோ உற்சாகமாக சொன்னது. மாறன் தசைகள் எரியின. அவன் போர்ட்டலை விட்டு வெளியே வந்தான். சண்டையில் அவனுக்காக அமிர்தா காத்திருப்பதை மறந்து போனவன் அவளை பார்க்க அவசரமாக ஓடினான். அறைக்கு சென்றால் அமிர்தா வாசலில் குறுக்கும் நெடுக்குமாக நடந்து கொண்டிருந்தாள். அக்கா கிட்ட நடந்த சண்டைய சொன்னா தேவையில்லாம பயம் வரும். இப்போதான் கொஞ்ச நாள் அவங்க நிம்மதியா இருக்காங்க. இப்போ இதை சொல்ல வேண்டாம் என்று நினைக்க அவனை பார்த்த அமிர்தா, ஏண்டா இவ்வளவு நேரம்? நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா என்று திட்டினாள். சாரிக்கா, நான் பயிற்சி செஞ்சேன். அதுல சக்தியெல்லாம் தீர்ந்துருச்சு. வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு என்று சமாளித்தான். அமிர்தாவுக்கு ஏதோ சந்தேகம் இருந்தது. இவன் கண்ணுல ஏதோ ஒரு மாற்றம் தெரியுதே. சும்மா பயிற்சி செஞ்ச களைப்பு மாதிரி இல்லையே, ஏதோ பெரிய சண்டை போட்ட மாதிரி இருக்கான் என்று நினைத்தாள். ஆனால் கேட்கவில்லை. சாப்பிட்டு விட்டு தூங்கினாள். அன்று அனன்யா பிரியங்காவுடனும் ஆரியன் மாறனுடனும் தங்கினர். மறுநாள் காலை அகாடமி நடுவே ஒரே கூட்டம். ஒரு சரளத்தை சுற்றி எல்லோரும் நின்று பேசிக் கொண்டிருந்தனர். ஆரியன் போய் விசாரித்து விட்டு வர, என்னாச்சு ஆரியன் என்று நாகலன் கேட்டான். பிண்டாரி குழுவை சேர்ந்த ஒருத்தரோட பணம் நெருப்பு மரத்துக்கிட்ட கிடைச்சிருக்கான். யாரு கொண்டதுன்னு தெரியலையாம் என்றான் ஆரியன். இதை கேட்ட அமிர்தா அதிர்ச்சியுடன் மாறனை பார்த்தாள். அவள் பார்வையில் சந்தேகம் தெரிந்தது. இவன் நேத்து போனது அந்த இடத்துக்கு தானே? ராத்திரி வந்தப்போ இவன் முகத்துல இருந்த அந்த பதற்றம், ஒருவேளை இவன் தான் கொண்டிருப்பானோ என்று நினைத்தாள். உண்மை தெரிந்தால் அமிர்தா என்ன செய்வாள்? அவள் மாறனை கண்டிப்பாளா அல்லது அவனுக்கு துணையாக நிற்பாளா? மாறனை கொல்ல பிண்டாரி குழு திரும்ப வருமா? விடை காண காத்திருங்கள். விதியை வெல்லும் பயணம், வீரம் சொல்லும் காவியம். கேட்டு மகிழுங்கள். இது வாள் வீசும் கரிகாலா, பிரத்யேகமாக உங்கள் பாக்கெட் எஃப்எம்மில் மட்டும். அமிர்தாவுக்கு மாறன் மீது சந்தேகம் வர மாறன் பயந்து போய் ஏதோ சொல்ல வந்தான். அக்கா, நீங்க எதுக்கு என்ன பாக்குறீங்க? ஆனால் அதற்குள் வசிஷ்டர் அங்கு வந்து விட்டார். அவர் மாணவர்களை பார்த்து, மாணவர்களே, இங்க கூடி நிக்காதீங்க, எல்லாரும் உடனே அவங்க வகுப்புகளுக்கு போங்க என்று சொன்னார். அதன் பிறகு மாறன், அனன்யா, பிரியங்கா மற்றும் அமிர்தா என 4வரும் நெருப்புத்துறையை நோக்கி நடந்தனர். அப்போது குரு ஆதித்யா மாறனை அழைத்தார். மாறன், நீ முதல் ஆண்டு மாணவனா இருந்தாலும் உன்கிட்ட அபாரமான திறமை இருக்கு. எதுக்கு நீ 1 வருஷம் வேஸ்ட் பண்ணணும்? அதனால இன்னையிலிருந்து நீ அமிர்தாவோட சேர்ந்து 2ஆம் ஆண்டு வகுப்புல உட்கார்ந்து கத்துக்கோ என்று சொன்னார். மாறன் மகிழ்ச்சியுடன் சம்மதம் தெரிவித்து தலையசைத்தான். வகுப்பறைக்கு செல்லும் வழியில் அமிர்தா மாறனை தனியாக ஒரு ஓரத்திற்கு இழுத்துச் சென்றாள். அவள் முகத்தில் கவலை இருந்தது. தம்பி, நேத்து ராத்திரி அங்க நிஜமாவே என்ன நடந்துச்சு? உண்மையை சொல்லு, என் மனசு கேட்கல என்று படபடப்புடன் கேட்டாள். மாறன் கொஞ்சம் தடுமாறினான். அக்கா, அது வந்து எப்படி சொல்றதுன்னு என்று இழுக்க அமிர்தாவுக்கு கோபம் வந்தது. சொல்லுடா,
எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, சீக்கிரம் சொல்லு, எனக்கு இங்க உயிரே போகுது. மாறன் ஒரு பெருமூச்சு விட்டான். நேத்து 4 பேர் என்ன கொல்ல வந்தாங்கக்கா. அவங்க பிண்டாரி குழுவை சேர்ந்தவங்க. நம்ம தாத்தா மேல அவங்களுக்கு ஏதோ தீராத பகையம், அதான் என்ன குறி வச்சாங்க என்றான். தாத்தா மேல பகையா? அமிர்தா அதிர்ச்சியில் உறைந்தாள். ஆனா நீ இங்க இருக்கிறது அவங்களுக்கு எப்படி தெரியும்? இது ரகசியமாச்சே என்று புரியாமல் கேட்டாள் அமிர்தா. எனக்கும் அதான் புரியலக்கா. ஆனா ஒரு விஷயம் உறுதி, இந்த தகவல் கண்டிப்பா இந்த அகாடமியில இருந்து தான் வெளியே போயிருக்கு. உள்ளேயே இருந்து யாரோ ஒருத்தர் தகவல் சொல்றாங்க, உறுதியாக சொன்னான் மாறன். அமிர்தாவின் கண்கள் கோபத்தில் சிவந்தன. அப்படின்னா நம்ம அகாடமியில ஒரு துரோகி இருக்கான், அவன் உன்னை கண்காணிச்சுட்டே இருக்கான். ஆமாக்கா, அப்படித்தான் தோணுது என்று மாறனும் கவலையுடன் ஒப்புக்கொண்டான். சரி, நடந்து போச்சு. ஆனா இனிமே நீ எப்போ காட்டுக்குள்ள போனாலும் நானும் உன் கூட வருவேன். நீ தனியா போக கூடாது என்றாள். அதுக்கெல்லாம் அவசியம் இல்லக்கா, நான் பாத்துப்பேன் என்று சொன்னான் மாறன். சும்மா இருமாறா, நீ இன்னும் அவ்வளவு பெரிய ஆளாகல. நம்ம சபதம் ஞாபகம் இருக்குல்ல, நம்ம குடும்பத்தையும் ராஜ்யத்தையும் அழிச்சவங்களை பழி வாங்கணும். அது வரைக்கும் உனக்கு எதுவும் ஆகக்கூடாது என்று அவள் பிடிவாதமாக சொன்னாள். சரிக்கா, நீ சொல்றபடியே செய்யற என்று மாறன் அமைதியானான். இருவரும் 2ஆம் ஆண்டு வகுப்பறைக்குள் நுழைந்தனர். முதல் ஆண்டு மாணவனான மாறன் உள்ளே வருவதை பார்த்ததும் 2ஆம் ஆண்டு மாணவர்கள் அனைவரும் ஆச்சரியத்துடன் வாயை பிளந்தனர். சிலருக்கு அவனை கண்டு பயம் வந்தது. ஏனென்றால் நெருப்புத் துறையில் அவன் செய்த அந்த சம்பவத்தை அவர்களும் பார்த்திருந்தனர். மாறன் சென்று அந்த மாணவர்களுடன் அமர்ந்தான். சிறிது நேரத்தில் அந்த வகுப்பின் ஆசிரியர் குரு மருது உள்ளே நுழைந்தார். மாணவர்கள் அனைவரும் எழுந்து நின்று வணக்கம் குருவே என்று மரியாதை செலுத்தினர். குரு மருதுவும் அனைவரையும் பார்க்க அங்கே 2ஆம் ஆண்டு மாணவர்களுடன் மாறன் அமர்ந்திருப்பதை பார்த்தார். அவருக்கு சற்றே கோபம் வந்தது. இவன் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான் மனசுல? அகாடமியில ஏதோ கொஞ்சம் ரகல பண்ணிட்டா நேரா வந்து செகண்ட் இயர் கிளாஸ்ல உட்காந்துருவானா? தான் பெரிய வீரன் இவனுக்கு நினப்பு. இன்னைக்கு இவனுக்கு சரியான பாடம் புகட்டணும் என்று வஞ்சமாக நினைத்தார். அங்கே குமார் என்றொரு மாணவன் இருந்தான். அவனும் குருவை போலவே எரிச்சலுடன் இருந்தான். நாமெல்லாம் 1 வருஷமா கஷ்டப்பட்டு படிச்சு வேர்வை சிந்தி இங்க வந்திருக்கோம். இவன் வந்து 3 நாளாச்சு, அதுக்குள்ள நமக்கு சமமா உட்கார்ந்துட்டானே. அப்போ நாம இங்க நேரத்தை வீணடிச்சிட்டு இருந்தோமா? அவனுக்கு தன் திறமை மீது கர்வம் அதிகம். குரு மருது மாறனை கூர்மையாக பார்த்தார். இந்த வகுப்புல இருக்கிற எல்லா மாணவர்களுக்கும் இன்னைக்கு ஒரு தகுதி தேர்வு வைப்பேன். அதுல ஜெயிச்சா மட்டும்தான் அவங்களை இந்த வகுப்புல அனுமதிப்பேன். தகுதி இல்லாத கண்டவங்களை எல்லாம் உள்ள விட முடியாது என்று மறைமுகமாக சொல்ல மாறனுக்கு அவர் யாரை சொல்கிறார் என்று தெளிவாக புரிந்தது. ஆனால் அவன் ஒன்றும் செய்யாமல் ஒரு புன்னகையுடன் அமர்ந்திருந்தான். முதல்ல மாறன் மேடைக்கு வரட்டும் என்று குரு அழைத்தார். மாறன் எந்த தயக்கமும் இல்லாமல் எழுந்து சென்று மேடையில் ஏறி குருவை வணங்கினான். அடுத்து குமார் என்று சொல்ல குமார் இதற்காகவே காத்திருந்தவன் போல இதோ வரேன் குருவே என்று சொல்லிவிட்டு ஓடி வந்தான். வணக்கம் குருதேவா என்று சொல்லிவிட்டு மாறனை கேவலமாக பார்த்தான். சரி, இப்போ நீங்க 2 பேரும் நெருப்பு சீற்றம் வித்தைய ஒருத்தர் மேல ஒருத்தர் பிரயோகிக்கணும். யார் அந்த வித்தையை சிறப்பா செய்றீங்களோ அவங்கதான் இந்த வகுப்புக்கு தகுதியானவங்க. இதை கேட்டதும் மாணவர்கள் மத்தியில் ஒரு பெரிய விவாதம் தொடங்கியது. என்னது, குமார் கூடவா? அவன் தான் நெருப்பு வித்தையில கில்லாடியாச்சே என்று சிலர் சொல்லிக் கொண்டனர். குருவே, கண்டிப்பா குமார தோக்கடிக்க முடியாது என்று வேறு சிலர் சொல்ல அமிர்தாவுக்கும் இது அநியாயமாகப்பட்டது. பல மாணவர்கள் ஒரு வருடம் கடுமையாக பயிற்சி செய்தும் இந்த வித்தையை முழுமையாக கற்கவில்லை. ஆனால் குரு மருது வேண்டுமென்றே இப்படி ஒரு கடினமான தேர்வை வைக்கிறார். அதுவும் மாறன் நேற்றுதான் அந்த வித்தையை கற்றான் என்பது அவருக்கு தெரியும். ஆனால் குருவின் முடிவை எதிர்க்க முடியாது என்பதால் அவள் மௌனமாக இருந்தாள். குமார் கர்வத்துடன் மாறனை பார்த்து, வாடா ஆரம்பிக்கலாம், எனக்கு டைம் இல்ல, சீக்கிரம் முடிச்சிட்டு போறேன் என்றான். மாறன் அமைதியாக தனது நெருப்பு சக்தியை கொண்டு வர முயற்சி செய்தான். அவன் கையில் வந்த நெருப்பு மெதுவாக ஒரு வாளாக உருமாறியது. குமார் தனது நெருப்பிலிருந்து கூர்மையான அம்புகளை உருவாக்கினான். மாறன், என் தாக்குதலை சமாளிக்க தயாராக என்று கத்திக்கொண்டே குமார் நெருப்பு அம்புகளை சரமாரியாக வீசினான். ஆரம்பத்தில் அந்த தாக்குதலை கண்டு மாறன் கொஞ்சம் தடுமாறினான். ஆனால் அடுத்த நொடியை சுதாரித்துக் கொண்டான். தனது நெருப்பு வாளை சுழற்றத் தொடங்கினான். மாறனின் வாளிலிருந்து நெருப்பு ஒரு சூறாவளி போல வெளிப்பட்டது. அது குமாரின் அம்புகளை எல்லாம் அழித்து அவனை நோக்கி பாய்ந்தது. குமார் திணறினான். அட கடவுளே, இவன் தாக்குதல் இவ்வளவு பயங்கரமா இருக்கே என்று நினைத்து அதை தடுக்க முயன்றான். ஆனால் முடியவில்லை. மாறனின் நெருப்பு அவனை சுட்டெரிக்க தொடங்கியது. கடைசியில் வலி தாங்காமல் குமார் அலறினான். குருவே, என்னை காப்பாத்துங்க, இந்த நெருப்பு என்னை கொல்லுது. இதை பார்த்த குரு மருது பதறிப்போய், தள்ளு என்று குமாரை தள்ளிவிட்டு அவரே ஒரு நெருப்பு பறவையை உருவாக்கி மாறனின் தாக்குதலை தடுத்தார். ஆனால் அவராலும் மாறனின் நெருப்பை சமாளிக்க முடியவில்லை. மாறனின் நெருப்பு சக்தி அவ்வளவு உக்கிரமாக இருந்தது.
குரு மருதுவின் உடல் சூடேறியது. அவர் அணிந்திருந்த ஆடைகளை தீ தீண்டியதில் கருகத் தொடங்கின. கடைசியில் வலி தாங்க முடியாமல், நிறுத்து மாறன், நீ ஜெயிச்சிட்ட, நிறுத்து என்று கத்தினார் குரு. மாறன் மகிழ்ச்சியுடன் தனது சக்தியை திரும்ப எடுத்து குரு மருதுவை பார்த்தான். பாவம், அவர் ஆடைகள் எல்லாம் எரிந்து போய் ஆங்காங்கே உடல் தெரிய அலங்கோலமாக நின்றார். அப்போது இந்த சத்தத்தை கேட்டு தலைமை குரு ஆதித்யா அங்கே ஓடி வந்தார். குரு மருதுவின் பரிதாபமான நிலையை பார்த்துவிட்டு அவருக்கு கோபம் வந்தது. மருது, உனக்கு அறிவு இருக்கா? ஒரு சின்ன பையன் கிட்ட போய் இப்படி அடி வாங்கி நிக்கிறியே, உன்னை எல்லாம் எப்படி குருவா வச்சிருக்காங்க என்று திட்டி தீர்த்தார். குரு மருது அவமானத்தில் தலைகுனிந்தார். அவர் கண்களில் கண்ணீர் வந்தது. குரு ஆதித்யா மாறனை கூப்பிட்டு அவர் அருகில் நிற்க வைத்தார். ஸ்டூடெண்ட்ஸ், இவன் உங்களுக்கு சமமானவன் கிடையாது. இவன் உங்களை விட பல மடங்கு மேல. அதனால இவன் இந்த வகுப்புல இருக்க தேவையில்லை என்று சொல்லிவிட்டு மாறனை அழைத்துக் கொண்டு வெளியேறினார். அமிர்தாவுக்கு ஒரே ஆச்சரியம். நேத்து கத்துக்கிட்ட வித்தைய இவன் எப்படி இவ்வளவு சரியா செஞ்சான்? என் தம்பிக்கு அவ்வளவு சக்தி வந்துருச்சா என்று வியந்தாள். வெளியே வந்ததும் குரு ஆதித்யா மாறனை பார்த்தார். மாறன், நீ நெருப்பு சீற்றம் வித்தைகளை தேறிட்ட. அதனால நீ இந்த துறையில தேர்ச்சி பெற்றதா அறிவிக்கிற. நீ இப்போ அடுத்த முக்கிய சக்தியான காற்று துறைக்கு போகலாம். குருவே, உண்மையாவே சொல்றீங்களா? எங்க என்னோட சக்தி அதிகமா இருக்குன்னு நினைச்சு ஏதாவது பிரச்சனை வருமோன்னு பயந்துட்டேன் என்றான். நீ போக வேண்டிய இடம் ரொம்ப தூரம் மாறன். அது உனக்கு சீக்கிரம் புரியும். நீ வேகமா எல்லாத்தையும் கத்துக்கோ என்றார் ஆதித்யா. மாறன் அங்கிருந்து சந்தோஷமாக கிளம்ப குரு ஆதித்யா மனதிற்குள், இந்த பையனுக்குள்ள என்னமோ இருக்கு. எப்படியோ என்னோட டிபார்ட்மெண்ட் தப்பிச்சது. குரு வாயு, இவ்வளவு நாள் என்ன வச்சு காமெடி பண்ணல, இப்போ இந்த பையன் உன்னோட கிளாஸ்ல என்ன பண்றான்னு வேடிக்கை பாக்குற என்று சிரித்தார். மாறன் மெதுவாக நடந்து காற்றுத்துறைக்கு சென்றான். குரு வாயுவின் அறைக்குள் நுழைந்தான். ஆச்சாரியர் வசிஷ்டர் அந்த யமன் மாறனை தன்னிடம் அனுப்பாமல் நெருப்புத்துறைக்கு அனுப்பியதற்காக மனதிற்குள் நன்றி சொல்லிக் கொண்டிருந்தார். ஆனால் அந்த யமன் தன் வாசலிலேயே நிற்பது அவருக்கு தெரியவில்லை. குருவே, நான் உள்ள வரலாமா என்ற ஒரு குரல் கேட்டது. குரு வாயு திடுக்கிட்டு திரும்பினார். மாறனை பார்த்ததும் அவர் முகம் அஷ்டகோணல் ஆனது. பேயை பார்த்தது போல மிரண்டார். நீ நீ இங்க என்ன பண்ற? நீ நெருப்புத்துறையில தானே படிக்கிற, அங்க போ என்று கூறினார். ஆமாம் குருவே, ஆனா குரு ஆதித்யா நான் முதல் வருஷ தேர்வுல பாஸ் பண்ணிட்டதா சொல்லி உங்க துறைக்கு அனுப்பி வச்சாரு என்று பணிவாக சொன்னான் மாறன். குரு வாயுவுக்கு தூக்கி வாரி போட்டது. என்னது, பாஸ் பண்ணிட்டியா? சரி சரி, பரவாயில்ல, வகுப்பு இன்னைக்குதான் ஆரம்பிச்சிருக்கு, வா நான் உனக்கு சொல்லித்தரேன் என்றவருக்கு சட்டென்று ஒரு பயம் வந்தது. ஐயோ, இவன் நம்ம இடத்தை காலி பண்ணிடுவானே என்று உடனே சுதாரித்துக் கொண்டு, இல்ல நான் வேண்டாம், குரு பவன் உனக்கு சொல்லித் தருவாரு, நான் அவருக்கு தகவல் சொல்லிடுறேன், நீ நாளைக்கு வா என்று பயத்துடன் அவனை அனுப்பி வைத்தார். மாறன் அவரை வணங்கிவிட்டு, எதுக்கு என் மேல இவ்வளவு பயம் என்று யோசித்துக் கொண்டே நேராக போர்ட்டலை நோக்கி சென்றான். இந்த முறை 3ஆம் நிலை விலங்குகளை வேட்டையாட முடிவு செய்தான். அந்த பகுதிக்குள் நுழைந்ததும் ஒரு பயங்கரமான சக்தி வீசுவதை மாறன் உணர்ந்தான். சிறிது தூரம் சென்றதும் ஒரு கூட்டத்தின் சத்தம் கேட்டது. அங்கே ஒரு குழு ஒரு பெரிய காட்டெருமையை சுற்றி வளைத்திருந்தது. அந்த குழுவில் 6 பேர் இருந்தனர். அதில் ஒருவனுக்கு ரகசிய பதுங்கும் முறை தெரிந்திருந்தது. அவர்களுடன் ஒரு பெண்ணும் இருந்தாள். எருமை ஓடும்போது கிளப்பிய புழுதியால் தன் அழகு கெட்டுவிடுமே என்று அவள் கோபத்துடன் அந்த எருமையை திட்டிக் கொண்டிருந்தாள். இன்னும் 2 புதியவர்கள் எருமையை பார்த்து பயந்து நடுங்கிக் கொண்டிருந்தனர். உற்று பார்த்த போதுதான் தெரிந்தது அது மாயனின் குழு. ஆனால் அந்த பயந்த 2 பேரும் பெரிய பணக்கார வீட்டு பிள்ளைகள் போல இருந்தனர். வேட்டையாட தெரியாமல் பாயிண்ட்ஸுக்காக மாயனின் உதவியை நாடி வந்திருக்கிறார்கள். அந்த பணக்கார இளைஞர்களுக்கு எருமையை கையாள தெரியவில்லை. அவர்களை பார்த்த அந்த எருமை வெறிபிடித்து ஓடியது. மரங்களை வேரோடு சாய்த்தது. அதன் ஒரே குறி அந்த 2 பணக்கார பிள்ளைகள் தான். மாயனின் குழுவினர் தங்கள் உயிரை கொடுத்து அவர்களை காப்பாற்ற போராடினர். எருமையை சமாளிக்க முடியாமல் தடுமாறினர். எருமை ஜீவிகாவை பின்னாலிருந்து தூக்கி வீசியது. எப்போதும் திமிராக பேசும் ஜீவிகா பரிதாபமாக அடிவாங்கி தரையில் விழுந்தாள். எருமை அவளை காலால் மிதிக்கப் போக திடீரென்று வேகமாக வந்த ஒரு நெருப்பு வாள் தரையில் குத்தி நின்றது. அதை பார்த்த எருமை மிரண்டு போக ஒரு உருவம் பாய்ந்து வந்து அந்த எருமையின் முன்னால் நின்றது. கத்தியை எடுத்த வீச்சில் அந்த எருமை சாம்பலானது. யாரது என்று ஜீவிகா அதிர்ச்சியுடன் பார்த்தாள். புழுதி பறக்க அங்கே ஒருவன் நின்றான். ராசப்பன் உடனே, ஏய் மாறன், நீ இங்க என்ன பண்ற? எந்த குருவும் என்ன அவங்க வகுப்புல வச்சுக்க மாட்டேங்கிறாங்க, துரத்தி விட்டுட்டாங்க, அதான் இங்க வந்தேன், உங்களை பார்த்தேன் என்று மாறன் சொல்ல, பூபதி உடனே, நல்ல வேளை மாறன், சரியான நேரத்துக்கு வந்த, நீ மட்டும் வரல, ஜீவிகா இந்நேரம் போய் சேர்ந்திருப்பா. மாயன் எல்லோரையும் ஒரு பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்துச் சென்றான். அப்போது அந்த குழுவில் இருந்த பணக்கார பெண் ஆயிஷா முகத்தை சுளித்துக் கொண்டு, யாருடா நீ?
எதுக்கு எங்க எருமையை கொன்ன? நாங்க அதை உயிரோட பிடிச்சு எங்க வீட்டு வாசல்ல கட்ட போனோம். என் செல்ல பிராணியை கொன்னுட்டியே என்று அவள் சொல்ல மாறன் சிரித்தான். இந்த பொண்ணு என்ன லூசா? அந்த 3 கொம்பு எருமை உங்களுக்கு செல்ல பிராணியா? உடனே அவளுடன் வந்தவன், ஆயிஷா சும்மா இரு, உன் பிடிவாதத்தால எத்தனை பேர் உயிர் போயிருக்கும் தெரியுமா என்றவன் மாறனை பார்த்து, நீங்க சரியான நேரத்துல வந்து காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றி. இவ பேச்ச பெருசா எடுத்துக்காதீங்க என்று பணிவாக சொன்னான். அவன் குணத்தை பார்த்து மாறன் சரி என்று சொல்ல அந்த பணக்கார வாரிசுகள் இருவரும் போர்ட்டலை விட்டு வெளியேறினர். பிறகு மாறன் மாயனிடம், மாயனண்ணா எங்கிருந்து பிடிக்கிறீங்க இந்த மாதிரி ஆளுங்களை? மாயன் சிரித்தான். என்ன பண்றது மாறன், இவங்க குரு வாயுவோட நெருங்கிய சொந்தக்காரங்க. அந்த பொண்ணுக்கு விலங்குகளை கொல்றது பிடிக்காதான். பிடிச்சு வீட்டு வாசல்ல கட்டுறதுதான் பொழுதுபோக்கான். ஆமா, அந்த கிறுக்கி ஏற்கனவே 100 விலங்குகளை கட்டி வச்சிருக்கா. அதுல நிலை 3 விலங்கு இல்லையா. அதான் குரு வாயு எங்களை அனுப்பி வச்சாரு என்று ராசப்பன் சொல்ல, மாயன் உடனே, சரி அதை விடு, நீ எதுக்கு வேட்டைக்கு வந்த? ஆமா அண்ணா, அகாடமியில போர் அடிச்சது, அதான் நிலை 3 விலங்க வேட்டையாட வந்தேன் என்றான் மாறன். சரி, அப்போ நீ வேட்டையாடு, நாங்க வேடிக்கை பாக்குறோம் என்றான் பூபதி. மாறன் சரி என்று முன்னால் செல்ல, தூரத்தில் ஒரு பறக்கும் நாய் ஒன்று அங்கிருந்த ஆடுகளை துரத்தி விளையாடிக் கொண்டிருந்தது. அதன் ரெக்கைகள் கழுகை போல பெரிதாக இருந்தன, பற்கள் கத்தி போல மின்னின. மாறன் தன் நெருப்பு வாளை உருவினான். சத்தம் கேட்டதும் அந்த நாய் திரும்பியது. மாறனை பார்த்ததும் அது விளையாட்டை நிறுத்தியது. ஒரு மனிதன் தன்னை எதிர்க்க வருவதை பார்த்து அதற்கு ஆத்திரம் வந்தது. அது பயங்கரமான சத்தத்துடன் பறக்கத் தொடங்கியது. மாறன் தரையில் நின்று கொண்டு வாளை வீசினான். ஆனால் அந்த நாய் லாவகமாக வானத்தில் உயரப் பறந்து அவன் தாக்குதலில் இருந்து தப்பித்தது. அது மேலே வட்டமிட்டது. மாறனால் அதை பிடிக்க முடியவில்லை. மாறன் புத்திசாலின்னு நினைச்சேன், இவன் என்ன அதான் காத்துல மேல பறக்குதே, இவன் வாள் எப்படி வெட்டும் என்று சிரித்தனர். திடீரென்று அந்த நாய் ஒரு ஏவுகணை போல வானிலிருந்து செங்குத்தாக கீழே பாய்ந்தது. நேராக மாறனின் கழுத்தை குறிவைத்தது. அதன் வேகம் கண்ணுக்கு தெரியாத அளவு இருந்தது. மாறன் சுதாரித்துக் கொண்டு தரையில் உருண்டு தப்பித்தான். அந்த நாய் தரையை உரசிக்கொண்டு மீண்டும் மேலே பறந்தது. மாறன் கொஞ்சம் அசந்திருந்தாலும் அவன் கழுத்து துண்டாகி இருக்கும். மீண்டும் அது மேலே வட்டமிட்டது. மாறனுக்கு மூச்சு வாங்கியது. இப்படியே போனா வேலைக்காகாது, அது கீழே இறங்கி வரும்போதுதான் அடிக்க முடியும் என்று கணித்தான். அந்த நாய் மீண்டும் வெறித்தனமாக கீழே பாய்ந்தது. இந்த முறை மாறன் நகரவில்லை. அவன் அந்த இடத்திலேயே உறுதியாக நின்றான். உடனே மாயன் கத்தினான், மாறன் நகரு, அது உன்னை கொல்ல வருது. ஆனால் மாறன் நகரவில்லை. நாய் அவன் முகத்திற்கு நேராக ஓரடி தூரத்தில் வரும் வரை காத்திருந்தான். சரியான தருணம் வந்ததும் மாறன் பின்வாங்காமல் முன்னோக்கி பாய்ந்து தன் கையில் இருந்த நெருப்பு வாளை முழு பலத்துடன் சுழற்றினான். அந்த நாய் எதிர்பாராத நேரத்தில் மாறனின் நெருப்பு வாள் ஒரு சக்கரத்தை போல சுழன்று அதன் கழுத்தில் இறங்கியது. வாளின் வெட்டப்பட்ட வேகத்தில் அந்த நாய் தூக்கி வீசப்பட்டது. அதே சமயம் வாளிலிருந்த நெருப்பு அதன் உடல் முழுவதும் பரவியது. அது வலியால் அலறிக்கொண்டு கீழே விழுந்ததும் தரையில் விழுவதற்குள்ளாகவே அந்த நெருப்பு அதை முழுவதுமாக எரித்து சாம்பலாக்கியது. எல்லாம் சில நொடிகளில் நடந்து முடிந்தது. மாறனிடம் ஜீனோ உடனே, செம்ம வேட்டை 20 புள்ளி உங்களுக்கு, மொத்தம் 60 புள்ளி கைவசம் இருக்கு, அதோட ஒரு ஆகாய சக்தி இருக்கு. மாயனின் குழுவினர் மாறனின் வேகத்தை பார்த்து மிரண்டு போயினர். மாறன், நீ நிஜமாவே ஒரு ஹீரோ, நீ எங்களோட குழுவுல சேர்றியா என்று மாயன் ஆர்வமாக கேட்டான். மாறன் மாயனின் குழுவில் இணைவானா? குரு வாயு கிளாஸில் நடக்கப் போவது என்ன? விடை காண காத்திருங்கள். விதியை வெல்லும் பயணம், வீரம் சொல்லும் காவியம். கேட்டு மகிழுங்கள். இது வாழ்வீசும் கரிகாலா, பிரத்யேகமாக உங்கள் பாக்கெட் எஃப்எம்மில் மட்டும்.